நிகழ்ச்சி தொடங்கலாம். அன்னை தமிழுக்கு என் நெஞ்சார்ந்த முதல் வணக்கம். நம் தாளரின் பிறந்த நாளில் தந்தை ஹான்ஸ் ரோவர் கல்லூரியின் தமிழாய்வுத்துறையின் சார்பாக நமது கல்லூரி மாணவர்களுக்கு அரசு பணி தேர்விற்கான பயிற்சி வகுப்பு இனிதே தொடங்குகிறது. தேனிதழை தண்ணீர் சேர்த்தால் தேகம் முழுதும் பரவிடுவாள் தமிழன்னை. இந்நிகழ்வின் இனிய துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்தாய் வாழ்த்து பாட தருணம் இல்லாமையால் தமிழ்தாயை ஒரு நொடி நினைத்து கொண்டு இந்நிகழ்வினை இனிதே தொடங்குவோமாக. சொற்களை சேர்த்து பூட்டி கனிவுகளை அள்ளி போட்டு விழாவினை இனிதே வரவேற்க முனைவர் சி அனிதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இணைப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் பணிவான காலை வணக்கம். தந்தை ஹான்ஸ் ரோவர் கல்லூரியின் தமிழ்துறை அரசு தேர்வாணைய தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பை முன்னெடுக்கிறது. இது சிறப்பான, தேவையான, காலத்திற்கு உகந்த நல்ல முயற்சி. இந்த பயிற்சி வகுப்பு நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கும் இன்று பிறந்த நாள் கொண்டாடி மகிழும் பெரம்பலூர் கல்வி இமயம் தொட்டதெல்லாம் துவங்கும் கரங்களுக்கு சொந்தக்காரர் எமது ரோவர் கல்வி மற்றும் சமூக நிறுவனங்களின் மேலாண் தலைவர் செவாலியர் டாக்டர் கே வரதராஜன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். போட்டித் தேர்வுகளின் மாண்புகள் குறித்து மாணவர்களுக்கு சிறந்ததொரு சிறப்புரை நல்க வந்திருக்கும் நேர்மைக்கும் கடமைக்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கும் மதுரை பால்வளத்துறை முதுநிலை ஆய்வாளர் திரு ராஜகோபால் ஐயா அவர்களை துறையின் சார்பில் தமிழ் வாழ்த்துக்களோடு வரவேற்று மகிழ்கிறேன். நிகழ்வில் வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த துவக்க விழாவிற்கு தலைமையேற்று முன்னிலை உரையாற்ற வந்திருக்கும் சுப்பிரமணிய ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். இதனை எல்லாம் வழி நடத்தி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்துறை தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இறுதியில் நன்றியுரையாற்ற காத்திருக்கும் எமது துறையின் மாணவி சாந்தி அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். மற்றும் தமது அறிவினையும் ஆற்றல்களையும் மேலும் செழுமைப்படுத்திக் கொள்ள இந்த இணைப்பில் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். எமது துறையில் எம்மோடு சேர்ந்து கைகோர்த்து பணியாற்றி கொண்டிருக்கும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கும் எமது துறை இருபால் பேராசிரியர் பெருமக்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி. வாஞ்சையான வரவேற்புரைக்கு நன்றி. எறும்புகள் எல்லாம் ஏக்கம் கொள்கிறது இவர் உழைப்பிற்கு முன்னால். தேன் சுவையும் சப்பென்று இருக்கிறது இவர் சொற்சுவைக்கு முன்னால். தமிழ் துறையின் மூத்த பேராசிரியர் முனைவர் கோ சுப்பிரமணியன் ஐயா அவர்களை தலைமையுரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்துறையும் தந்தை ஹான்ஸ் ரோவர் கல்லூரியும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான செயல்பாட்டில் இறங்கி இருக்கிறது. இதற்கு காரணம் நமது கல்லூரியினுடைய நிறுவனர் தாளாளர் ஐயா அவர்களினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தொடங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைகின்றது. இந்த நிகழ்ச்சி இந்திய அரசு பணிக்கு செல்ல வேண்டிய மாணவர்கள் அனைவரும் காத்திருந்து பல செய்திகளை அறிந்து வாழ்வில் வெற்றி பெற ஏதுவாக அமையும் என்று நம்புகிறோம். ஒரு சிறப்பு மதுரையில் இணைந்திருக்கிறார் ஒரு பெருந்தகை ராஜகோபால் ஐயா அவர்கள். அவர்களுடைய சிறப்புக்கு பெருமை சேர்க்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நமது துறை தலைவர் அவர்களிடம் உங்களிடம் பகிர்ந்து கொள்வார். இந்த டிஎன்பிசி பயிற்சி வகுப்பு எதற்காக என்ற ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களிடத்தில் சொல்கின்றேன். எனது முன்னாள் மாணவர் ஒருவர் நான் கல்லூரியில் படிக்கும் போதும் சரி, எங்கு பார்த்தாலும் ஒரு புத்தக கையோடு அலைந்து கொண்டிருப்பார். அவரை நான் கேட்டேன், என்ன எப்போதுமே இப்படி அலைஞ்சிட்டு இருக்க, எப்ப வாழ்க்கையில வெற்றி பெறுவது, எப்ப நீ இந்த மாதிரி
ஒரு நல்ல நிலைமைக்கு வருவது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்ப அந்த மாணவர் சொல்றாரு, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு பெருமையான ஒரு இடத்துக்கு வருவேங்கய்யா, அது உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குது. நான் அதுக்கான பயிற்சிக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டிஎன்பிசி பயிற்சிக்கு நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூர் நூலகத்தை நாடி போயிட்டு இருந்தாரு. அப்ப நம்ம கேட்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த பையனை பார்க்கும்போது எனக்கே கூட ஒரு நேரம் என்ன இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கானே, இது நடக்குமா அப்படின்னு கூட ஒரு சந்தேகத்துல இருந்தது. இப்ப கடந்த வாரம் நான் வந்து அந்த பையனோட தொடர்பு நம்பர் இருந்துச்சு, பேசினேன். தம்பி எங்க இருக்க அப்படின்னு. நான் ஜெயில இருக்கேன் அப்படின்னா. ஏன்பா ஜெயில இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அப்ப அவன் சொன்னான், நான் ஜெயில வேலை பார்த்துட்டு இருக்கேங்கய்யா அப்படின்னு சொன்னான். எங்க என்ன கேட்டீங்கன்னா, சென்னையில புழல் சிறையில வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து முதுநிலை தட்டச்சரா வேலை பார்க்கறானா. அப்படி பார்க்கக்கூடிய, அதாவது இளநிலை தட்டச்சரா வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லிட்டான். எனக்கே ஒரு ஆச்சரியமா, என்னடா இப்படி அலைஞ்சு அப்படின்னு சொன்ன. அடுத்தது கல்யாணம் தானே. ஐயா அது முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொன்னான். அது எப்படா முடிஞ்சது அப்படின்னு. எல்லாம் வேலைக்கு போனதனுடைய பயன் தாங்க அப்படின்னு சொன்னான். அப்ப வேலைக்கு போன பயன் தான் சார். இப்ப அடுத்தது உங்களோட குழந்தை பிறந்த நாளுக்காவது என்ன கூப்பிடுறாங்க, அதுவும் முடிஞ்சிச்சிங்க லாஸ்ட் வீக் தான் அப்படின்னு சொன்னான். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பணி அப்படிங்கிறது ஒரு மனிதனை எவ்வளவு நிறைவாக்குது அப்படிங்கறத அந்த பையனை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கெல்லாம் அப்படிங்கறத அந்த பையன் மூலமாவும் சரி, காலகாலமாவும் பல விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால வாழ்க்கையில மாணவர்கள் வந்து வெற்றி பெற்று ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு வேலை தேவைப்படுது. அப்ப அந்த வேலையை வந்து அதான் வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய நிலைமையை அடைய முடியும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருமண வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்க முடியும். அப்பதான் வந்து வாழ்க்கையில அவங்களுக்கும் ஒரு அச்சாணி இருக்குது, வாழ்க்கைங்கிற ஒரு வண்டிக்கு ஒரு அச்சாணி இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு அடையாளம் தெரியும். அந்த அடையாளத்துக்கு தான் அந்த வேலை. அந்த வேலையும் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை. அந்த அரசாங்க வேலைக்கு எப்படி போறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தொடங்கக்கூடிய இந்த வகுப்பு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிகொலியா அமையும். அப்ப அந்த மாதிரி கூடிய ஒரு செய்தியை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அரசு பணி பயிற்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியம். நிறைய பேர் தமிழ் படிச்சு, அதுவும் தமிழ் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லயும் சரி, உங்க வீடுகள்லயும் சரி, உங்களோட நட்பு வட்டாரங்கள்லயும் சரி ரொம்ப ஏளனத்துக்கு ஆளா இருக்கும். அதாவது நீங்களும் சரி நாங்களும் மாதிரி ஆளான ஒரு சூழ்நிலை எல்லாம் உண்டு. அது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்களும் மாணவர்களாகிய நீங்களும் அந்த மாதிரி நிலைமையெல்லாம் அடைவீங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போகணும் அப்படின்னு சொன்னோம்னா தமிழோட சேர்ந்து இந்த மாதிரி பயிற்சி வகுப்புலயும் நீங்க பயிற்சி வகுப்புலயும் நீங்க கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான வந்து செய்திகள் எல்லாம் நீங்க பின்பற்றி எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில நீங்க வெற்றி மட்டும்தான் இந்த மாதிரி வந்து தமிழை படிச்சதுக்கு ஒரு பெருமையா அமையும். அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த செய்திய நீங்க முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா கவனமா வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிற பட்சத்துல உங்களோட வாழ்க்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா அமையும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிப்புகள் தொடர்ந்து நடப்புறது நம்மளோட தமிழ் துறைக்கும் நம்மளோட தந்தை ஹேண்ட்ஸ்ரோவர் கல்லூரிக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு உறுதுணையா இருந்துட்டு. அதனால நீங்க வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த பயன்பாடு தான் தொடர்ந்து நம்மளுடைய பயிற்சி வகுப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருக்கும். அதனால மாணவர்களாகிய நீங்கள் ஒரு தருணமும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் நீங்க தொடர்ந்து இந்த இணைப்பில் இருந்து பல செய்திகளை வந்து அடைய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது போன்ற இந்த வகுப்புகளை நீங்க தொடர்ந்து வந்து கவனிப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அடையக்கூடிய சிறப்புகள் அனைத்தும் மிக பெருமைக்குரியதாக அமையும். இந்த பயிற்சி வகுப்புகள் இது போன்ற ஒரு காலகட்டங்களில் இல்லாத ஒரு நிலைமையை வந்து பல மாணவர்கள் அடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்ப இனிமேல் இருக்க போகக்கூடிய காலங்களுக்கு இருக்காது. அதனால இன்னைக்கு கிடைச்ச இந்த பெரிய வாய்ப்பை நீங்க சரியான வகையில பயன்படுத்தி சரியான ஒரு நேரத்தை நீங்க அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த தலைமை உரை பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நமது துறை தலைவர் ஐயா அவர்களுக்கும் இந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுருக்கமான கற்புகள் இல்லா தலைமையுரைக்கு நன்றி. வாய்மைக்கு இலக்கணமாய், தாய்மைக்கு தலைவியாய், புன்னகைக்கு புதிராய், அன்பு தவழ்கின்ற நெஞ்சமாய் இருக்கும் தமிழ்துறையின் மூத்த பேராசிரியர் முனைவர் வி. தனலட்சுமி அம்மா அவர்களை முன்னிலை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். நற்கும் சரக்கன்று நன்னில் கிளைஞானம் கற்கும் சரக்கன்று கான் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் அவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் தூங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று என் தமிழ் அன்னையை முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரிய பணியே அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வாக்கிற்கிணங்க எம் கல்லூரி பேராசிரியர்கள் அனைவரும் மாணவர்களுக்காக அள்ளும் பகலும் உழைக்கின்றனர். குறிப்பாக தமிழ்துறை பேராசிரியர்கள் மிக அதிகமாக மாணவர் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வருகின்றனர். கல்வி இல்லாத ஆன்மா செதுக்கப்படாத சலவைக்கல் போன்றது. அந்த சலவக்கல்லை செதுக்கி செப்பனிட்டு மெருகூட்டுபவர்கள் ஆசிரியர்கள். எம் தமிழ் துறையில் நடக்கும் பேச்சுக்கலை மன்றம், கவிமாலை பொழுது, இதற்கு இணையாக தற்பொழுது போட்டி தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பம் தொடங்கி இருக்கிறது. அதற்கு முன்னெடுப்பாக முதல் நாளாக முத்தாய்ப்பாக எம் கல்லூரி தாளாளரின் பிறந்த நாள் அன்று இந்த வாய்ப்பு நம் மாணவர்களுக்கு கிடைக்கிறது. ஒரு அரிய பொக்கிஷம். மாணவ செல்வங்களே, பருவத்தே பயிர் செய் என்று அவ்வை வாக்கிற்கு இணங்க படிக்கும் காலத்திலே நிறைய போட்டி தேர்வுகளுக்கு தயார் ஆகுவதற்காக பயிற்சி வகுப்புகள் நிறைய நடத்த இருக்கின்றன. இவற்றை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். நம் கல்லூரி மாணவர்கள், குறிப்பாக சொல்ல போனால் முன்னாள் மாணவர்கள், நம் பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர், சேலம், ஆத்தூர் பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் பணியாற்றி வருகின்றனர். அவர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இவர்கள் எல்லாம் எம் கல்லூரி மாணவர்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்கின்ற அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களிடமும் எங்களை அவர்கள் உதாரணமாக காட்டுவார்கள். நீங்கள் அனைவரும் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு இந்த பயிற்சி வகுப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி, நம் துறை சார்பாக இன்று நடத்த இருக்கும் இந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பினை தலைமை தாங்கி முன்னிலை உரையாற்றி சிறப்பு விருந்தினராக நற்பல கூற வந்திருக்கும் ராஜகோபால் ஐயா அவர்களை வரவேற்று நீங்கள் அனைவரும் பயன்படுத்துமாறு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தான முன்னிலை உரைக்கு நன்றி. உந்தன் எழுத்தினில், உந்தன் பேச்சினில், உந்தன் படிப்பினில், உந்தன் படைப்பினில் தமிழ் வந்து தமிழ் கற்குமே உந்தன் திறன் வான் முட்டுமே. அறிமுக உரை மற்றும் நோக்க உரை நல்க தமிழ்துறை தலைவர் முனைவர் கா. செந்தில் ராஜா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்துறையினுடைய இந்த ஆண்டின் தொடர் நிகழ்வுகளாக இன்றைக்கு அரசு பணிக்கான போட்டித் தேர்வுக்கு பயிற்சிவிக்கின்ற ஒரு தொடர் நிகழ்வை முன்னெடுப்பதற்கான முதல் நிகழ்வாக தமிழ்துறை மட்டுமல்லாது கல்லூரியினுடைய அனைத்து மாணவர்களும் பங்கு பெற வேண்டும் என்கின்ற எங்கள் பேராசிரியர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மிக அருமையானது ஒரு நிகழ்வாக எனக்கு படுகிறது இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வை நாம் இன்று நடத்துவதற்கு முழுமையான வாய்ப்பையும் அதே சமயத்தில் வழிகாட்டுதலையும் தக்கதொரு நெறிகாட்டுதலையும் இருக்கின்ற நமது கல்லூரியினுடைய முதல்வர், துணை முதல்வர், தாளாளர் அத்தனை பேரையும் வணங்கி இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக நமது கல்லூரியினுடைய பயிற்சி வகுப்பினை தொடங்கி வைக்க வந்திருக்கக்கூடிய திரு ராஜகோபால் ஐயா அவர்கள் இதற்கு மிக சரியான நபர் என்று பார்த்து தேர்வு செய்தேன். காரணம் என்னவென்றால், ஒரு மாணவரை ஒரு புலம் சார்ந்து கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த புலம் சார்ந்த ஈடுபாட்டோடு படித்த ஒரு நபரை பேச வைப்பதை விட படிக்கின்ற ஒரு நபரை பேச வைக்க வேண்டும். இந்த படிக்கின்ற என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறேன் என்றால், ஐயா அவர்கள் இளநிலையை 2011 15 வரை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பண்ருட்டியில் படித்தவர். என்பது எல்லாருக்குமானதான். இளநிலை, ரம்யா மேடம் மியூட்ல போடும். இளநிலையில படிக்கிறதுன்றது எல்லாருக்குமானதுதான். ஆனால் இளநிலையில் படிக்கின்ற பொழுதே அவருடைய மனதிலே விதையாக ஒரு அரசு பணியை எப்படி பெறுவது என்கின்ற எண்ணத்தை மிக ஆழமாக தனக்குள் விதைத்ததின் காரணத்தினால்
2016ஆம் ஆண்டு மாநில அளவில் 6வது இடம் பிடித்து குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்றவர். பல முறை பல இடங்களில் நான் இதை பதிவு செய்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால், ஏதோ மிக சொகுசாக ஒரு இடத்தில் தங்கி முழுமையாக அதற்கான பணத்தை பெற்றோரிடமிருந்து பெற்று, ஒருவேளை பணத்தை பெற்றுக்கொள்வதால் தான் நாம் எல்லாம் பெற்றோர் என்று அழைக்கின்றோமா தெரியவில்லை. பெற்றோரிடமிருந்து பெற்று படிக்கின்ற நபர்கள் வெற்றி பெறுவது அரிதாக இருக்கின்ற சூழலில் தனக்கான அந்த தேவையை தானே பூர்த்தி செய்து கொண்டது மட்டுமல்லாமல், தன்னுடைய இலக்கு எது என்று புரிந்து முழுமையாக அதில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அற்புதமான மனிதர் ராஜகோபால் ஐயா. அந்த தேர்வில் வெற்றி பெறுகின்ற பொழுது அவருக்கு ஏற்பட்ட இன்னல்களையும் இடையூறுகளையும் நான் சில நேரங்களில் பதிவு செய்திருக்கிறேன். அதை இங்கு அவர் இருக்கும் பொழுது சொல்லலாமா என்று கூட தெரியவில்லை. ஆனால் மாணவர்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும். தேர்வுக்கு 20 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய தந்தையையும் தாயையும் இழந்து விட்டவர். அப்படியான சூழலில் ஒருவேளை அந்த இழப்பு இல்லாமல் இருந்தால் மாநிலத்தில் 1வது இடத்தை கூட பெற்றிருப்பார். அப்படியான சூழலிலும் தன்னுடைய அந்த இலக்கை மிக சரியாக நிர்ணயித்து வெற்றி பெற்றவர். அதோடு மட்டுமல்ல, அந்த வெற்றியின் பொழுது நில அளவிலாராக சேலத்தில் தன்னை ஒரு அலுவலராக அர்ப்பணித்துக் கொண்டார் அல்லது அரசாங்கத்திற்கு. அதோடு கூடவே குரூப் 2A சொல்லக்கூடிய தேர்வுக்கு பயிற்சி பெறார். அதன் மூலமாக மருந்தியல் துறையில சென்னையில வேலையில சேர்றாரு. அதுலயும் வெற்றி பெற்று அதற்கு பிறகு 2020ல குரூப் 2ல இன்டர்வியூ போஸ்ட், அது அடுத்த லெவல், குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ல வெற்றி பெற்று இன்றைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய பால்வளத்துறையில முதன்மை ஆய்வாளராக பணியாற்றுகிறார். அவர் அதோட நிக்கல, குரூப் 1க்கு இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கார். ஒரு கல்லூரி காலகட்டத்தில் இருந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணார். குரூப் 4 எக்ஸாம்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா குரூப் 2A வந்து முயற்சி பண்றாரு. எடுத்த ஐஏஎஸ் படிக்கிறேன்மா. நம்ம பசங்க எல்லாருமே கேட்டோம்னா ஐஏஎஸ்க்கு போகணும் சார், ஐஏஎஸ் ஆகணும்மா. ஆனால் அதுக்கான எந்த முகாந்திரமும் மாணவர்கள்ட்ட இல்லாமல் போய்விடும். அதுதான் பெரிய சோகம். அப்போ அது அல்லாமல் அடுத்த நிலையில இருக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி, அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணி, அதுக்கு அடுத்ததா இன்டர்வியூ போஸ்ட் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணி, அதுக்கு அடுத்த நிலையில இன்னைக்கு குரூப் 1க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் வெற்றி பெற்ற என்னோட போதும் அப்படின்னு இல்லாமல் பல்வேறு அரசு அதிகாரிகளை உருவாக்கியவர். இன்றைக்கும் வந்து அவருடைய அந்த வழிகாட்டுதலின்படி, அவருடைய வகுப்புகளின் வழி 40க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் விஏஓவா அல்லது வந்து இது மாதிரி அலுவலக ஊழியராகவோ பல்வேறு இடங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியா மாணவர்களை பயிற்றுவித்து தேர்ச்சி பெற செய்து கொண்டிருக்கிறார். அப்படியான ஒரு நபரை தான் மாணவர்களிடம் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று கருதிதான் அவரை இன்றைக்கு பேச அழைத்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த வகுப்பு வாரத்தில் 2 நாள் நடைபெறும். செவ்வாய் என்றும் வியாழன் என்றும் 2 நாள் நடைபெறும். இது தேதி அல்லது வாரத்தில் ஏதாவது மாற்றம் இருந்தால் உங்கள்கிட்ட சொல்றோம். அப்போ இது தொடர்ச்சியா இனிமேல் நடக்க போகுது. நீங்க அதுல தொடர்ந்து வரணும் அப்படின்ற அந்த வேண்டுகோளை இந்த நேரத்துல வைக்கிறேன். நாம நிறைய பேசுவோம், அதை வந்து அடுத்தடுத்த நேரங்கள்ல பேசிக்கலாம். இந்த நேரத்துக்கு நம்மளுடைய கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திரு ராஜகோபால் ஐயா அவர்கள் ஒரு போட்டி தேர்வுக்கு எப்படி தயாராக வேண்டும், ஒரு போட்டி தேர்வாளராக தங்களை எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியையும், எப்படி உருவாக்கி கொண்டால் வெற்றி பெற முடியும் என்கின்ற செய்தியும் சொல்வதற்காக வந்திருக்கிறார். அவரை அன்போடு அழைக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் பின்னாடி ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதையும் நீங்க ஃபில் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. மிக்க நன்றி. ஐயா அவர்களை இப்பொழுது பேச அழைக்கின்றேன். சார் ராஜகோபால் சார். சார் வணக்கம்.
இன்னும் கொஞ்சம் கேமரா கீழே இருக்குங்க சார். ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். பேசுறது கேக்குதுங்களா எல்லாத்துக்கும்? எஸ் சார். எஸ் சார். மௌன மொழிகளினால் முற்றல் களியிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும். ஐயா ஒரே ஒரு நொடிங்க, உங்களை பத்தி சொல்லிடுறீங்க. மௌன மொழிகளினால் மாணிக்க சொற்களினால் மானிடரை ஈர்க்கின்ற மதிச்சுடரே, அறிவுத்துறையின் பெட்டகமே, ஆற்றல் மிகு ஓவியமே, பால்வளத்துறையின் முதுநிலை ஆய்வாளர் ராஜகோபால் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். தேங்க்யூ மேம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களியிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நலிபசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரமா நீரும் இனிய என்பேன் எனினும் என் தமிழை என்னுயிர் என்பேன் என்ற புரட்சி கவி பாரதிதாசனின் பாடல் வரிகளை தமிழ் தாயை வணங்கி நமது தந்தை ஹான்ஸ் ரோவர் கல்லூரியின் புதிய முயற்சியாக கல்லூரி மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி வகுப்பு வழங்க இவ்வேற்பாட்டை செய்து கொடுத்த தாளாளர் செவாலியர் வரதராஜன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய அனிதா உதவி பேராசிரியர் அவர்களுக்கும் தன்னை அறிமுகம் செய்து வைத்து நோக்க உரை வழங்கிய தந்தை ஹான்ஸ் ரோவர் கல்லூரியின் தமிழாய்வுத்துறை தலைவர் முனைவர் செந்தில் ராஜா ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய பாலமுருகன் இயக்குனர் ரோவர் கல்வி குழுமம் அவர்களுக்கும் முதல்வர் முனைவர் சலீம் பாட்ஷா ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் பேராசிரியர் மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நன்றியுரை வழங்க இருக்கும் 2ஆம் ஆண்டு மாணவியான சாந்தி செல்வி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்தது கல்லூரி இந்த பருவத்திலேயே போட்டித் தேர்வுகளுக்கு முன்னெடுப்பு முயற்சியாக இதை நான் அனைத்து வகுப்புகளிலும் நான் எதிர்பார்த்த நான் படித்த காலங்களில் இதை நான் மிகவும் ஒரு தவறிய நிகழ்வா கருதுறேன். ஏன் அப்படின்னா இது போன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அல்லது நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில அரங்கேறல. ஸோ அரங்கேறிருந்தா நானும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஃபோர் 2 years 3 years பிஃபோர் ஆகவே ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிருக்க முடியும். ஸோ இது போன்ற வழிகாட்டுதல் எவ்வித வழிகாட்டுதலும் இல்லாமல் தானே தன்னுடைய பாதையை உருவாக்கி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த பாதையை அனைவருக்கும் வழிகாட்டுதலா அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ நான் என்னுடைய வாழ்க்கையை செஞ்சிட்டு இருக்கேன். ஸோ அதில் மிகப்பெரிய ஒரு முயற்சியாக ஒரு கல்லூரி பருவத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புக்கு உங்களை பயிற்சி அளிப்பதில், அந்த பயிற்சி வகுப்புகளை உங்களை வாழ்க்கையை மாற்றி அமைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மாணவர்களாக அல்லது இளைஞர்களாக நீங்கள் உங்களுக்கு கூறும் ஒரே ஒரு அறிவுரை, ஸோ நான் கூறவில்லை, விவேகானந்தர் அவர்கள் புரட்சி துறவி அவர்கள் வழங்கிய அறிவுரை. ஒரு கருத்தை எடுத்துக்கொள், அந்த ஒரு கருத்தையே உனது வாழ்க்கை மையமாக்கு, அதையே கனவு காண், அந்த கருத்தை ஒட்டியே வாழ்ந்து வா, மூளை தசை நரம்புகள் உடன் உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் அந்த ஒரு கருத்தை நிறைந்திருக்கட்டும், அந்த நிலையில் மற்ற எல்லா கருத்துக்களையும் தவிர்த்து விடு, வெற்றிக்கு இதுதான் வழி. ஸோ இதுதான் விவேகானந்தரோட மோட்டிவேஷனல் ஸ்பீச், குவைட்னு சொல்கிறோம். ஸோ அந்த கருத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குங்கிறது நான் இன்னைக்கு படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஸ்பீச் பண்ணுறதுக்கு இந்த குவைட் எடுத்தேன். ஸோ அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிறது சந்தோஷப்படுற விஷயமா இருக்குது. ஸோ சார் என்னை பற்றி சொல்லியிருந்தாரு. ஸோ முதல்ல நான் யார் அப்படிங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக போட்டித் தேர்வுகள் சம்மந்தமாக உங்களுக்கு எல்லா வித டவுட்ஸ், எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரடக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ராஜகோபால் என்னுடைய பேர்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆத்தூர் தாலுக்கில், ஸோ தற்போது தலைவாசல் தாலுக், ஸோ அதில் நத்தக்கரை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் வந்து நான் வந்து பிறந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முதல்ல ஸோ பேரண்ட்டில் வந்து நான் அம்மா கூட மட்டும்தான் வளர்ந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 5th ஸ்டாண்டர்ட் ஸோ அது வரைக்கும் ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நத்தக்கரை, ஸோ அதே கிராமத்தில் படித்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் ஸோ கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தலைவாசல், சரிங்களா. ஸோ அதில் தான் வந்து படித்தோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்பயே ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நிலைச்சது அப்படின்னா, ஸோ 10th படிக்கும்போது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில தனியார் பள்ளிகள் வந்து என்னை வந்து ஈஸியாக வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு இது பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க. ஸோ நீங்கள் வந்துடுங்க, எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறோம் அப்படின்னு. பட் ஆனால் அப்போ நான் முடிவு பண்ணது என்ன அப்படின்னா, ஸோ அந்த சுச்சுவேஷனில் எங்களுக்கு 11th 12th மேக்ஸ் ஸ்டாஃப் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாலஜியும் வந்து பாதியில் இல்லை. ஸோ அந்த சுச்சுவேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஸ்கூலில் தான் நான் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன் அப்படின்ட்டு அகைன் 11th 12th அங்கேயே தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கு பின்னாடி என்னோடய 2nd ரேங்க் 3rd ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட அனதர் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. பட் ஆனால் நான் அதையே தான் கண்டினியூ பண்ணேன். ஸோ அதில் மேக்ஸ் ஸ்டாஃபும் சுவாலஜியும் இல்லாதனால ஸோ 12th நான் எதிர்பார்த்ததை விட மார்க்கு கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ இருந்தாலும் ஸோ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறது ஸோ அப்போ இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு எய்மாக இருந்திருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நான் வந்து ஸோ இப்போ என்னுடைய ஐடி பார்த்திங்கன்னா வெளிச்சம் ராஜகோபால் அப்படிங்கிற இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த வெளிச்சம் ராஜகோபாலுக்கு ஒரு கதை இருக்குது. ஸோ அதை லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்திய அமைப்பு, சரிங்களா. ஸோ வந்து சென்னையில் செரின் மேடம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டு, சரிங்களா, எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு. ஸோ அவங்கள வந்து ஒரு புதிய தலைமுறை ஆட் மூலிமா ஹையர் எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுற அமைப்பாக தான் அவங்கள வந்து போய் ட்ரீட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து எனக்கு வழிகாட்டி ஒரு ஸ்பான்சரை வந்து ரெடி பண்ணி ஸோ அவங்க மூலியமாக தான் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஜினியரிங் வந்து பண்ருட்டி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் படித்தேன். ஸோ படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு இது போன்ற போட்டித் தேர்வுகளை படிக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஸோ ஆனால் அதுக்கு வழிகாட்டுதல் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறதோ, ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற முன்னேற்பாடுகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ நானாக தான் இதை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கூட அவருடைய அண்ணன் வந்து செலெக்ஷன் ஆனார். ஸோ அவங்கள மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, ஸோ அவங்க மாதிரி நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான், சரிங்களா. ஸோ அவங்க ஒரு லிமிட்டு அவங்களுடைய வேகத்தில் வந்து தடைப்பட்டு நின்று இருக்கலாம். ஸோ நம்மளுடைய வேகத்துக்கு நம்மளுடைய என்ன திறமை இருக்கோ அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம், சரிங்களா. ஸோ அப்படிங்கும்போது ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ என்னுடைய குக்கிராமத்திலே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், சரிங்களா, குரூப் 1 கேட்டரில் ஸ்டேட் 4th ரேங்க்கில் அண்ணன் சுரேஷ் அண்ணன் அவர்கள் வந்து செலக்ட் ஆகியிருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது என்னுடைய ஆர்வத்தை வந்து வெளிக்கொணர்ற ஒரு அமைப்பாக இருந்துச்சு, சரிங்களா. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த காலேஜ் முடித்ததுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்பில் தான் வெளியே வரோம். ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்னுடைய பேட்ச்சு, சரிங்களா. ஸோ நான் வந்து 4th இயர் படிக்கும்போதே 7th செமஸ்டர் நடத்தும் போதே நான் வந்து என்ன பண்ணேன்னா குரூப் 4க்கு ப்ரிப்பேர் ஆனேன், சரிங்களா. ஸோ அதில் வந்து எங்களுக்கு எலக்டிவ் பேப்பர்னு சொல்லிட்டு 2 பேப்பர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த எலக்டிவ் பேப்பர்ஸுக்கு வந்து ஒரு 20 days 10 days வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த 30 days என்ன பண்ணேன்னா நான் அதுக்கு யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 4க்கு யூஸ் பண்ணிட்டேன், சரிங்களா. ஸோ அப்படிங்கும்போது டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே என்ட்ரு ஆனது 2014. ஸோ அந்த ஒரு 40-50 நாட்களில் ஸோ ஏற்கனவே 2 வருடம் 3 வருடங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாரிக்க கொண்டிருக்கிற மாணவர்களுக்கிடையே போட்டி போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள பீட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன், சரிங்களா. ஸோ அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் 2014-13 150 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்தால் போதும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் படித்தோம். ஸோ 150 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி தான் படித்தோம், சரிங்களா. ஸோ அதுக்கு பிஃபோராக வந்து அச்சீவ் ஹையாக பண்ணணும் அப்படிங்கிற லேர்னிங்லாம் எதுவும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சினா என்னன்னு தெரியாது, சிலபஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து ஸ்கூல் புக்ஸை படிக்கணும் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் எல்லோரும் கொடுத்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்ஸை வந்து தமிழ் ப்ளஸ் சோஷியல் சயின்ஸ் இருக்கும் இல்லையா 6th to 10th, ஸோ இதை மட்டும்தான் படித்தேன். சயின்ஸ் பார்ட்டு கூட படிக்கல. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸோ 150 அந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்ததுனால 150க்கு எய்ம் பண்ணியே படித்தோம். ஸோ 154 கொஸ்டின்ஸ் எடுத்தேன். ஸோ பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 157 அன்றைக்கி கட் ஆஃப்,
சரிங்களா. ஸோ 3 கொஸ்டின்ஸில் வந்து நான் அன்னைக்கு அந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சரிங்களா. இதில் ஒரு 40 நாள் ப்ரிப்பரேஷன் தான். டிஎன்பிசினா என்னன்னு தெரியாது, சிலபஸ்னால் என்னன்னு தெரியாது. ஸோ நான் வந்து படித்த ஆர்வம் மட்டும்தான். சரிங்களா. ஸோ அதை பயன்படுத்தி தான் அந்த எக்ஸாமில் நான் என்ன பண்ணேன், ஒரு 3 கொஸ்டின்ஸில் மிஸ் ஆச்சு. ஏன் அப்படின்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி அந்த 150லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் லிமிட்டை. ஸோ அதை மீறி அதிகமாக எடுக்கணும், ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஆம்பிஷனில் அப்போ எனக்கு கிடையாது. ஜஸ்ட்டு கிளியர் பண்ணணும், வெளியே வரும்போது கவர்மெண்ட் ஜாப்போடு வெளியே வரணும் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் எனக்கு இருந்தது. சரிங்களா. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா 7th செமஸ்டர் முடிஞ்சிருச்சு, எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. ஸோ குரூப் 4 எழுதியாச்சு. அடுத்தது 8th செமஸ்டர். ஸோ அங்கேயே ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங் போகிறாங்க, அந்த ஃபீல்டுக்கு போகிறாங்க அப்படின்றதுனால எனக்கும் அந்த ஈடுபாடு, ஏன்னா படிச்சிருக்கோம் இல்லையா 4 இயர்ஸ். ஸோ அதனால் வந்து ஸோ இன்ஜினியரிங்கை ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு, ஸோ என்னுடைய இப்போதைய வழிகாட்டுதல் ஆசிரியர் தந்தையுமா இருக்கிற ஸோ அன்புச்செழியன் ஐயா அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கைட் பண்ணார். இது மாதிரி நீங்கள் இது மாதிரி டிஎன்பிசி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பட் ஆனால் அதையே ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது, ஸோ இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, ஸோ நம்ம சொன்னால் உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும், ஸோ அதை நோக்கி போவீங்க. ஸோ அது மாதிரி நான் என்ன பண்ணேன், அவருடைய வார்த்தையை வந்து உதறிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போயிட்டேன். சரிங்களா. ஸோ போயிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே சென்னை தான் கம்பெனி, ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஆந்திராவுக்கு வந்து அனுப்பிவிட்டாங்க. ஸோ போயிட்டு அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அங்கே ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். சரிங்களா. கான்ட்ராக்டில் கூப்பிட்டு வர ஒரு ஆள் வந்து லேபர்கிட்ட வேலை வாங்கிக்குவான், அவன்கிட்ட கமிஷன் அடிப்பான், ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஜாலியாக தூங்குவான். சரிங்களா. மேடம் ஸ்டார்டிங்கில் வாழ்த்துறையில் சொல்லியிருந்தாங்க, ஸோ நேர்மையான ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அப்படின்ட்டு. சரியா. ஸோ அது உண்மை தான். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு அங்கேயே வந்து ஒருத்த படுத்திருக்கிறது வந்து அவனுக்கு சம்பளம் கொடுக்கறத அசிஸ்டன்ட் சூப்பர்வைசராக எனக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல. ஸோ வந்து இன்ஜினியர் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஸோ அவர் வந்து என் முன்னாடி திட்டுறது, பட் ஆனால் என்ன பண்ணிட்டாரு, அவங்க முன்னாடி தட்டி கொடுத்துட்டு ஒன்றா போயிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு பிடிக்கல. சரிங்களா. ஸோ அதனால் வந்து 1 மந்த்லேயே சேலரி வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ சார் சொன்ன ரூட் தான் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், உள்ளே போகிறேன். சரிங்களா. டிஎன்பிசிக்குள்ளே அகைன் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வீரகனூர் எல்லோரும் பக்கத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அங்கே தான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு சோர்ஸ் யாருமே கிடையாது. சரிங்களா. இன்கம் கிடையாது. ஸோ வந்து அம்மாவும் வந்து ஹெல்ப்லெஸ், அவங்களால எதுவுமே எனக்கு கொடுக்க முடியாது. ஸோ ஓல்டேஜ் பர்சன். ஸோ பிறந்ததே நான் அவங்களுக்கு 40 வயசில் தான் கிட்டத்தட்ட. ஸோ அப்படிங்கும்போது அப்பா ஹெல்ப் கிடையாது. ஸோ நானே தான் என் வாழ்க்கையை வந்து தீர்மானிச்சிக்கணும் அப்படிங்கிறத முடிவாயிடுச்சு. ஸோ எனக்கு இன்கம்க்கு நான் தான் ரெடி பண்ணி ஆகணும். சரிங்களா. ஸோ அப்படிங்கும்போது காலேஜ் வரைக்கும் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்க, படித்தோம். ஸோ வெளியே வந்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஸோ வந்து 6th to 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னால் கோச்சிங் பண்ண முடியும் அப்படிங்கிற இது இருந்தது. சரிங்களா. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா 6th to 12th வந்து கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச சிஸ்டர்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ப்ளஸ் கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து அப்போ இருந்த ஹெட் மாஸ்டர் வந்து எங்களுக்கு பாட்னி டீச்சர். ஸோ அவங்களுடைய ஹெல்ப்னாலையும் என்ன பண்ணோம் அப்படின்னா டியூஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நவம்பர் வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணேன். சரிங்களா. ஒரு 4 months ப்ரிப்பேர் பண்ணிட்டு குரூப் 1 கால்ஃபராக இருந்தது அப்போ. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர்டு. சரிங்களா. கிளியர் பண்ணோடனே என்ன பண்ணிட்டேன், மனிதநேயம் அகாடமி, ஸோ எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸோ சென்னையில். ஸோ அந்த அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோச்சிங் வந்து குரூப் 1 யூபிஎஸ்சிக்கு தான் கொடுத்துட்ருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதனால் வந்து அதில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், போயிட்டு ஜாயின் பண்ணலான்ட்டு போனேன். போனதுக்கப்புறம் தெரிஞ்சது நம்மளுக்கு வந்து இன்னும் ஸ்கில் அதிகமாக தேவைப்படுது. அந்த குரூப் 1 வந்து டக்குன்னு அச்சீவ் பண்ண முடியாது. டக்குன்னு அச்சீவ் பண்ணோன்னா அதிகமாக படிக்கணும், அதுக்கான இன்கம் சோர்ஸ் நம்மளுக்கு வேணும். சரிங்களா. என்னதான் போய் அங்கே படித்தாலும் நம்மளுக்கு ஃபுட்டுக்கு, ரெண்ட்டுக்கு, எல்லாத்துக்கும் அமௌண்ட் வேணும் இல்லையா. ஸோ இங்கேயாவது ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது. சரிங்களா. டியூஷன் நடத்தும் போது ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு இன்கம்க்கு எந்த ஒரு வழியுமே கிடையாதுங்கும் போது வெறுமனே படிக்கணும்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது, ஸோ எனக்குள்ளே ஒரு கேள்வி, ஸோ முதல்ல என்ன பண்ணலாம், நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் செட்டில் பண்ணணும். சரிங்களா. ஒரு ஜாப் வேணும் முதல்ல. ஸோ அதுக்கு வந்து குரூப் 1 படிக்கிறதுக்கு 3 stages இருக்குது. சரிங்களா. ஸோ பிஃபோர் ஆஃப்டர் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ 3 ஸ்டேஜை கிளியர் பண்ணி வர முடியாது. ஸோ
ஸோ அப்படிங்கும்போது டைரக்ட் எக்ஸாமில் ஒரு போஸ்டிங் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், ஸோ அந்த மெயின்ஸை வந்து ஜஸ்ட்டு எழுதிட்டு சென்னையில் வந்து ரிட்டர்ன் ஆயிடுறேன். சரிங்களா? ஸோ ரிட்டர்ன் ஆகிட்டு அகைன் அதே டியூஷன் தான் கண்டினியூ பண்ணுறேன். கண்டினியூ பண்ணும்போது தான் கால்ஃபர் வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துறை தலைவர் இருக்கார் இல்லையா, ஐயா செந்தில்ராஜ் ஐயா அவர்களுடன் சேர்ந்து வகுப்புகளை வந்து இலவசமாக வந்து வீரகனூரில் வந்து நடத்திட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சார் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் வந்து 2 பேருமே ஒரு 30 days 40 days பிஃபோர், சரிங்களா, 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்லையும் மீறி படித்து தான் ஆகணும். ஏன்னா இலக்கு இதுக்கப்புறம் வந்து அவங்கள நான் இறந்துருவாங்க அப்படின்ட்டு செய்யலை. பட் ஆனால் வந்து என்னது, அவங்கள பார்க்கணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு ஒரு சம் அமௌண்ட் வேணும். சரிங்களா? ஒரு ஜிஹெச்சில் போய் சேர்த்தோம்னா கூட ஸ்கேன் பண்ணுறதுக்கு அம்மா வந்து இறக்கும்போது எதனால் இறந்தாங்க அப்படிங்கிற ரீசன் எனக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு கூட என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியாதனால அப்படியே இறந்துட்டாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்லேயும் அவங்கள பார்க்கணும், இறந்துருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் கிடையாது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம கவர்மெண்ட் ஜாப்புக்கு போனால் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் அந்த டைமில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எஃபெக்ட் போட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அந்த கிளாஸ் எடுத்ததும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது மூலிமா 191 கொஸ்டின்ஸ் 200க்கு 191 எடுத்து என்ன பண்ணியிருந்தேன்னா கிளியர் பண்ணேன். குரூப் 4 ஸ்டேட்டில் 6th ரேங்க்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற இப்போ நம்ம போன்ற மாணவர்களுக்கு வந்து பயிற்சி வழங்கணும், அதுவும் ஆத்தூர் சரௌண்டிங் சேலமில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் விட்டுட்டு டிஸ்ட்ரிக்ட் கால்ஃபர் அப்போ பார்த்தீங்கன்னா ரெவன்யூவும் விஓவும் அப்போ வந்து விஓ மேட்ச் பண்ணல, ரெவன்யூ கால்ஃபர் ஆகலை அந்த நோட்டிஃபிகேஷனில். ஸோ அதனால் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நோட்டிஃபிகேஷன் இருந்த சர்வேயர் வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க சர்வே எதுக்காக செலக்ட் பண்ணோம், லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 2-3 months வந்து ட்ரைனிங் வந்து தஞ்சாவூர்லேயும் ஒசூர்லேயும் போனோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உடனே என்ன பண்ணிடுறாங்க, டெப்டேஷனில் போட்டாங்க. சரிங்களா? ஸோ திருப்பூரில் போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டெப்டேஷனில் போட்டாங்க. ஸோ அதில் போட்டோடனே என்ன ஆயிடுச்சு, ஸோ லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் இதுமாரி கோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தோம். ஸோ அதுவே வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்படிங்கும்போது ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டே வேணாம் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிட்டு ஸோ இதில் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் கேட்குறது ஏன் சர்வேரை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்து அது தெரியும் பின்னாடி வந்து இன்கம் ஓரியன்டாக அது நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்ஸும் கொஞ்சம் சீக்கிரம் இருக்கிற டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அதையும் மீறி ஏன் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்கம் ஓரியன்டாக நான் வந்து அதை லைக் பண்ணுறது கிடையாது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெப்டேஷன் போடுறது லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ண விருப்பங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ எதுவுமே வந்து என்னுடைய நோக்கம் வந்து நிறைவேறாதனால அந்த டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியே வரேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உடனே குரூப் 2 கால்ஃபர் ஆகுது. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறேன். கிளியர் பண்ணது உடனே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து குரூப் 2A நடுவில் சும்மா எழுதியிருந்தேன். சரிங்களா? குரூப் 4 முடிச்சுட்டு நான் இன்டர்வியூ கால்ஃபர் ஆச்சுன்னு சொல்லிட்டு குரூப் 2A எழுதியிருந்தேன். ஸோ அது ஒரு டைரக்ட் எக்ஸாம் தான். ஸோ சும்மா தான் எழுதியிருந்தேன், அதுலேயும் எக்ஸாம் கிளியர் ஆச்சு, போஸ்டிங் கிடச்சிது. ஸோ இந்த டெப்டேஷனில் போட்டது பிடிக்காதனால அதை ஒரு பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா சென்னை இதுமாரி ஏரியாவில் போய் படித்தோம்னா இன்டர்வியூ கொஞ்சம் மெயின்ஸ் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்னையிலேயே போஸ்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டு சென்னையிலேயே போஸ்டிங் எடுத்து ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ண அடுத்த 10 நிமிஷத்துலேயே ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ வந்தோடனே என்ன பண்ணேன், ஜாயின் பண்ணோடனே ரிசல்ட் வருது. உடனே போய் லீவ் கேட்டேன், தர முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் செக்டாரில் வந்துட்டோம் அப்படின்னா அவங்க டியூட்டி அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே தான் நம்ம வேலை செய்ய முடியும். ஸோ டக்குன்னு எல்லாமே பர்மிஷன் கிடைக்காது. ஸோ உடனே என்ன பண்ணேன், ஸோ லாஸ் ஆஃப் பே, சரிங்களா, ப்ரிலிம்ஸுக்கும் 3 months வந்து லாஸ் ஆஃப் பே போட்டேன். ஏன் அப்படின்னா கோச் பண்ணுறதுக்காக, சரிங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கணும், ட்ரைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய சேலரியை வந்து விட்டுட்டு 3 months எனக்கு ஒரு 1 month ரிவிஷனுக்கு போதும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ பட் ஆனால் 3 months லீவ் போட்டு கோச் பண்ணேன். ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு 2 months, சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 4 and 5 months வந்து லீவ் போட்டு சம்பளம் இல்லாமல் லீவ் போட்டு தான் படித்தேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் 2 months எழுதிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்த இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டு ஸோ சீனியர் இன்ஸ்பெக்டர் டைரி டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய சொந்த நிகழ்வு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜும் எப்படி கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது குரூப் 1க்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வேலைக்கும் போயிட்டு படிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் இப்போ என்னுடைய ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன கற்றுட்டு இருப்பீங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்து எப்படி வந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறத
உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். சரிங்களா? ஸோ பல்வேறு இன்னல்களுக்கு இடையும் பல்வேறு சூழ்நிலையும் மீறி தான் இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து நான் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் அச்சீவ்மெண்ட். ஸோ இன்னமும் அதுக்கு அடுத்து தான் இன்னும் போயிட்டே தான் இருக்க போகிறோம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கோட காலைல வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பேசணும். ஸோ இதில் வந்து இந்த கோச் பண்ணுறதுனால என்னுடைய லைஃப் இது பண்ணாலும் ஸோ அடுத்தடுத்து நான் மேலே போகிறதுக்கு இந்த கோச்சிங் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து அதையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது போல் ஒரு 40-45 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வழிகாட்டுதலில் இது வரைக்கும் அரசு பணிகளுக்கு சென்று இருக்காங்க. சரிங்களா? விஏஓ, அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு இது போன்ற துறைகளில் பல்வேறு துறைகளில் நான் இன்டர்வியூ குரூப் 2, குரூப் 4 சரிங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதுதான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஐயா வணக்கம். ஐயா செந்தில்ராஜ் ஐயா. சொல்லுங்க மேடம். ஐயா வாழ்த்துறை யாருங்க? இல்ல அவ்வளவுதான். மாணவர்கள் கவனத்திற்கு ஐயா வரட்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு வறுமை தான் அவரை அவ்வளவு அளவுக்கு கொண்டு போயிருக்கு. வறுமையில இருக்கோன்றத மாணவர்கள் பல நேரத்துல காரணமா சொல்றாங்க. ஆனால் அந்த வறுமைய கூட வெறுமையா நினைச்சிட்டு வீட்டுல இருக்காம அத இன்னைக்கு வந்து சொல்லும் போது ஒரு பெருமையா இருக்கிற அளவுக்கு அவரை வந்து வளர்த்துக்கிட்டதுதான் இந்த இடத்துல நாம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கண்கூட நாங்கெல்லாம் அவரோட இருந்து பாக்குறப்போ நான் அவரை பத்தி சொல்லணும்னா ஒரே ஒரு கதை தான் சொல்லுவேன். அதாவது ஒரு வேட்டையாடுறப்போ மானு ஓடும், அதை வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு புலியோ சிங்கமோ ஓடும். புலியோ சிங்கமோ ஓடுறப்போ அதுக்கு ஒருவேளை உணவு, ஆனா மானுக்கு அது உயிர். அப்போ தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கிறதுக்குன்னு ஓடுறதுக்கும் ஒருவேளை உணவுக்குன்னு ஓடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்க போட்டி தேர்வுக்கு வந்து பயிற்சி பெறணும் அப்படின்னா உயிரை பெறுகின்ற மான் மாதிரி ஓடணும். ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா போதும்னு நினைக்கிற புலி மாதிரி ஓடணும்னா முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு தொடர்ச்சியான பயிற்சியும் அது மேல இருக்கிற அந்த ஒரு ஈர்ப்பும் தான் உங்களை வெற்றி பெற செய்யும். அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சார் இன்னும் நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. இனிமேல் தான் வந்து எப்படி படிக்கணுன்றத ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றத. நன்றி சார். வந்துட்டீங்களா? நம்மளுடைய வகுப்பை வந்து நம்ம வாரத்துக்கு 2 முறையா வந்து வகுத்துக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கோம். தமிழ் மட்டும் அல்லாமல் பிற வகுப்புகளும் பிற பாடங்களும் வந்து எடுக்கிறது அப்படின்றது தான் யோசிச்சிருக்கோம். அடுத்தடுத்த வகுப்புகளில் அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பேசி முடிவு எடுத்துருவோம். பிடிஎஃப் எடுத்திருக்காங்க. அந்த பிடிஎஃப் கொண்டு வர்றதுக்காக இதில் போடுறதுல பிரச்சனையா இருக்கும், அதுக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க. சார் ராஜகோபால் சார். ஒரு நிமிஷம் சார் வந்தார். சரி. இந்த வகுப்புல வந்து பிற துறை மாணவர்கள் நிறைய பேர் உள்ளார வந்திருக்கீங்க. தமிழ் துறையில அனிதா மேடமும் ரம்யா மேடமும் இதுக்கு வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க. அவங்கள்ட்ட உங்களுடைய பெயர்களை வந்து கொடுத்துருங்க. தேர்வுகள் தொடர்ச்சியாக நடக்கும். எது நடக்கும்போது நீங்க அதுல ஈடுபாடா இருந்தீங்கன்னா தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்க நகர்த்தி எடுத்துட்டு போக முடியும். அதனால தமிழ் துறையில் பேராசிரியர் அனிதா, பேராசிரியர் ரம்யா அவர்கள்ட்ட உங்களுடைய பெயர்களை பதிவு செய்திருங்க. இது டிஎன்பிஎஸ்சிக்குன்னு தனி குரூப் இருக்கு, அந்த குரூப்ல ஆட் பண்ண சொல்றேன், அதுலயும் வந்துருங்க.
ஒரு நாள் வந்துட்டு அடுத்த நாள் வராம அந்த மாதிரி எல்லாம் வந்து இர்ரெகுலரா இருந்தாக்கா தொடர்ச்சியா நீங்க வர முடியாது. உங்களோட ஈடுபாட்டை வச்சுதான் நம்ம வந்து அடுத்தடுத்த வகுப்புகள் கொண்டு போக முடியும். சரி, ஓகே. ஸோ ஷேர் ஸ்க்ரீனை இன்னொரு ஐடியில் லாவா தமிழ் அப்படிங்கிற ஐடியில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஐடியை வந்து ஸ்லைடுக்கு பார்த்துங்க. ஸோ வாய்ஸ்க்கு வந்து என்னுடைய இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே நம்ம டக்குன்னு வந்து ஒரு எக்ஸாம் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மாதிரி ஆகணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பணிகள் இல்லாமல் பல்வேறு குடிமை பணிகள் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ், ஸோ இன்ஜினியரிங் சர்வீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ஸோ அது இல்லாமல் ஜியாலிஸ்ட்டு, இது போன்ற பல்வேறு துறைகள் சார்ந்த தேர்வுகளையும் நடத்துகிற ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிற யூபிஎஸ்சி அமைப்பு. ஸோ இது வந்து ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. சரிங்களா? ஸோ இதுக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் பார்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் சப்ஜெக்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டாட்டுட்டரி கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லுவோம். ஸோ அந்த யூபிஎஸ்சி தான் என்ன பண்ணுதுன்னா பல்வேறு ரிக்ரூட்மெண்ட்ஸை நம்மளுக்கு ரிக்ரூட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஸோ இது இல்லாமல் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கிங், ரயில்வேஸ், ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ், குரூப் ஏ, குரூப் பி ஆஃபீஸர்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் ரிக்ரூட் பண்ணுற ஒரு அமைப்பு. சரிங்களா? ஸோ அந்த யூபிஎஸ்சி பற்றி பார்க்கும்போது ஸோ அது கால்ஃபர் பண்ணுற நோட்டிஃபிகேஷன்ஸ், ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாமினேஷன், எக்கனாமிக் சர்வீஸ் ஐஏஎஸ்எஸ் எக்ஸாமினேஷன், ஸோ அதுக்கு அடுத்தது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாமினேஷன், ஸோ கம்பைன்ட் ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இன்ஜினியரிங் சர்வீஸ், ஸோ ஐஎஸ்எஃப் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாமினேஷன், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். சரிங்களா? ஸோ இது போன்ற பல்வேறு குடிமை பணி தேர்வுகள், ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் தவிர பிற தேர்வுகளையும் வந்து ரிக்ரூட் பண்ணுற ஒரு அமைப்பு தான் யூபிஎஸ்சி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற குடிமை பணி, ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் இது போன்ற குடிமை பணி தேர்வுகள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டிகிரி படித்த எல்லாருமே ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ இதோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 32. சரிங்களா? ஸோ ஜென்ரல் கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரியில் இருக்கவங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஸோ நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் எத்தனை டைம் எழுத முடியும்னா 6 டைம்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி, சரிங்களா, அதர் பேக்வர்ட் கிளாஸ், அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், நம்மளுக்கு இங்கே பிசி எம்பிசின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே சேர்ந்தது தான் அங்கே ஓபிசி. ஸோ அதில் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 35, நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் 9 அட்டம்ப்ட்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது எஸ்சி எஸ்டி ஸ்கெடியூல் கேஸ்ட் ட்ரைப்ஸ், ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 37. ஸோ வந்து டில் ஏஜ் லிமிட் வரைக்கும் அவங்க எத்தனை டைம் வேணாலும் அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சனாலிட்டிஸ், ஸோ மாற்றுத்திறனாளிகள், ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து 42, நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து டில் ஏஜ் லிமிட் வரைக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து ஐஏஎஸ்க்கான எலிஜிபிலிட்டி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன், ஸோ யூபிஎஸ்சியோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட்டு, ஸோ அதுக்கு அடுத்தது வந்து மெயின்ஸு, ஸோ அது ரிட்டனில், ப்ரிலிம்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் வைப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. சரிங்களா? அல்லது இன்டர்வியூன்னு நம்ம இங்கே சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டு தான். சரிங்களா? நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஆளுமை திறனை செக் பண்ணுறது தான். ஸோ நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அதை இன்டர்வியூவாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாரி தான் இருக்கும். அங்கே யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ லைக் வந்து இப்போ நம்மளுக்கு கொரோனா சுச்சுவேஷன் இருக்குது, நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஃப்ளட் வருது, வெள்ளம் ஏற்படுது, அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஸோ அந்த இப்போ கொரோனா சுச்சுவேஷனில் ஊரடங்கை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஸோ இது போன்ற ஆளுமை திறன் தேர்வு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஸ்டேஜ் 3 இருக்குது. சரிங்களா? ஸோ பாருங்கள்,
சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ப்ரிலிம்ஸ் 2 பேப்பரு, ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸ், இன்னொன்று சிஷேட் அப்படிங்கிற ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இது ரெண்டும் வந்து கிளியர் பண்ணாதான் அடுத்தது மெயின்ஸுக்கு போக முடியும். ஸோ அதில் வந்து 2 குவாலிஃபையிங் பேப்பர். சரிங்களா? ஒரு எஸ்ஏ டைப்பு, இன்னொன்று லாங்குவேஜ் பேப்பர். ஸோ அதுக்கு அடுத்தது ஆல்ரெடி அனதர் எஸ்ஏ டைப் ஒரு பேப்பர். ஸோ அதுக்கு அடுத்தது 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸ். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் விருப்ப பாடங்களாக தேர்வு செய்கிற உங்களுடைய மேஜரில் இருந்தோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் இருந்தோ நீங்கள் என்ன பண்ணலாம், விருப்ப பாடங்களாக 2 பாடங்களை தேர்வு செஞ்சு அதில் ஒரு பாடத்தை தேர்வு செஞ்சு 2 தேர்வுகளை எழுதலாம். சரிங்களா? ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 1, 2. ஸோ 2 பாடமும் 2 தேர்வு செய்யலாம், அல்லது ஒரே பாடத்தை 2 தேர்வுகளுக்கும் பேப்பருக்கும் பயன்படுத்தலாம். ஸோ அது வந்து மேக்ஸிமம் எல்லாரும் மேஜர் அவங்க படித்ததை எடுப்பாங்க. இல்லை அப்படின்னா ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டாக இருக்கிறது, ஸோ அல்லது தமிழ், ஸோ இது போன்ற பாடங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, ஆப்ஷனல் சப்ஜெக்டாக அவங்களுக்கு என்ன ஈஸியாக வருதோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து 275 மார்க்ஸுக்கு. ஸோ அதில் ப்ரிலிம்ஸாக இருக்கிற பேப்பர்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸு, சிசேட்டாக இருக்கட்டும், அதுவும் எலிஜிபிள், நம்மளுக்கு மார்க் ஸ்கோரிங்கில் வராது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து இருக்கிற 2 குவாலிஃபையிங் பேப்பரும் நம்மளுக்கு வராது. சரிங்களா? மீதி இருக்கிற பகுதிகளில் தான் நம்மளுக்கு வந்து மார்க் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ 9 பேப்பர்லேயே 250 + 275 டோட்டலாக வந்து சேர்த்து 2025 மார்க்குக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் ரிசல்ட் வந்து அவுட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமோட மொத்த பேட்டர்ன். சரிங்களா? ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, அதுக்கடுத்து டோட்டல் மார்க்ஸு, ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி ஸோ உங்களை ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் உங்களை வந்து கம்யூனல் ரொட்டேஷன் பேஸ் பண்ணி உங்களை வேலைக்கு வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் சிலபஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ல் பாருங்கள். ஸோ நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் மாதிரியே தான் அங்கேயும் இருக்குது. ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் நேஷனல் மூமெண்ட், இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி, பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், இது எல்லாமே ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 சிசாட்னு சொல்கிறதுல ஸோ லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜையும் ப்ளஸ் மேக்ஸையும் செக் பண்ணுற எக்ஸாமாக அந்த சிசாட் எக்ஸாமை வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸுக்கான சிலபஸ். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சார் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லாக நோட் பண்ணிங்க, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமில் நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ். சரிங்களா? ஏன்னா அனதர் ஒன் லாங்குவேஜ் இங்கிலீஷ். இந்திய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் யாராவது சொல்லுங்க பாப்பா, எத்தனை லாங்குவேஜ் இப்போ ரெகக்னைஸ்ட் லாங்குவேஜ்? ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சொல்லுங்க. 22 சார். வெரி குட். சரிங்களா? 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து இருக்கு. ஸோ அந்த மொழிகளில் இந்தியன் லாங்குவேஜ் ஒரு பேப்பரு, அதுக்கு அடுத்து அந்த ஆப்ஷனல் நம்ம லாங்குவேஜ் தமிழ் செலக்ட் பண்ணுவோம், அதில் ஒரு பேப்பர் எழுதணும். ஸோ அதுக்கடுத்து எஸ்ஏ ரைட்டிங் பேப்பர் 1, 2. ஸோ அதுக்கடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, 2, 3, 4. ஸோ அடுத்தது ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு சொல்கிற பேப்பர் 1, 2. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு மெயின் எக்ஸாமோட பேட்டர்ன். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 4 பேப்பர் சொல்கிறேன் இல்லையா, ஸோ அதில் என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர். சரிங்களா? இந்தியாவோட பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம், வரலாறு, அதுக்கடுத்து புவியியல். சரிங்களா? ஸோ வேர்ல்டு அண்டு இந்தியன் ஜியாகிரஃபி. ஸோ அது எல்லாமே. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2ல் கவர்னன்ஸ். ஸோ மின் ஆளுகை. சரிங்களா? ஆளுகை சம்மந்தமான அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் சம்மந்தமானது. ஸோ அடுத்தது கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி. ஸோ அதே தான். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இந்தியாவுக்கும் நெய்பர் கண்ட்ரிஸ், அதர் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸோட ரிலேஷன்ஸ் பற்றி படிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 3ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3. ஸோ அது வந்து முழுக்க சயின்ஸ் டெக்னாலஜி ஓரியன்டானது. ஸோ பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி. சரிங்களா? சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல். ஸோ அதுக்கு அடுத்தது உயிரி பல்வகமை. ஸோ அதுக்கு அடுத்தது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். ஸோ அதனால் ஏற்படுற பொருளாதார மேம்பாடு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3ல் படிப்போம். ஸோ அதுக்கு அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 4ல் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? நம்மளுக்கு இங்கே மெயின்ஸில் 3 சப்ஜெக்ட் இருக்குது, அங்கே 4 சப்ஜெக்டாக ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 4 பேப்பர் ப்ளஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூ. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் ஐஏஎஸ். ஸோ மொத்தமாகவே போட்டித் தேர்வுனா
எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத கடைசியாக நான் சொல்கிறேன். ஸோ யூபிஎஸ்சி பற்றி ஒரு ஐடியா இதுதான். ஸோ என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, ஸோ என்ன பேட்டர்னில் எக்ஸாம் வைக்கிறாங்க, ஸோ எதுக்கு எவ்வளோ மார்க்கு, ஸோ அதுக்கடுத்து இன்டர்வியூ எவ்வளோ மார்க்கு, டோட்டலாக எப்படி ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அவுட்புட்டை யூபிஎஸ்சிக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்ட்ராக்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் உங்களுக்கான டவுட்ஸ் எது இருந்தாலும் பின்னாடி நான் கேட்க சொல்கிறேன், அப்போ கேளுங்க. சரிங்களா? பிஃபோராக எல்லாமே முடிச்சிடுறேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ அனைவரும் எதிர்பார்க்குற டிஎன்பிசி, சரிங்களா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு தான். சரிங்களா? ஸோ தன்னாட்சி அமைப்பு. சரிங்களா? எந்த ஒரு அரசுனாலையும் அரசாங்கத்தினாலையும் ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஏஜென்சியாக செயல்படுது. சரிங்களா? ஸோ டிஎன்பிசி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஎன்பிசியில் வேலை கொடுக்குறேன், டிஎன்பிசி வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, டிஎன்பிசிங்கிறது வேலை கொடுக்காது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, டிஎன்பிசி ஒரு ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அரசு அலுவலகங்களில் இருக்கிற துறை ரீதியான காலி இடங்களை வந்து தொகுத்து அவங்க துறையிலிருந்து வாங்குவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை, பத்திரப்பதிவுத்துறை, அதுக்கு அடுத்தது வந்து நில அளவைத்துறை, சொல்ற ஒவ்வொரு மருத்துவத்துறை, ஒவ்வொரு துறையிலையும் என்ன பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட்டோட வேக்கன்சியை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேக்கன்சியை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஎன்பிசிக்கு இப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், அதாவது பொது பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை, ஸோ இப்போ வந்து அதை வந்து மனிதவள மேலாண்மை துறைன்னு மாற்றிட்டாங்க. ஸோ அந்த துறையின் மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா டிஎன்பிசிக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ மனிதவள மேலாண்மை துறையோட அமைச்சர் யாருன்னு தெரியுமா? இப்போ மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் யாருன்னு தெரியுங்களா யாருக்காவது? ஓகே. நிதி அமைச்சர் யாருன்னு தெரியுமா தமிழகத்துக்கு? தியாகராஜன். ஓகே, வெரி குட். சரிங்களா? ஸோ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்ற நிதி அமைச்சர் தான் மனிதவள மேலாண்மை துறைக்கு அமைச்சர். சரிங்களா? ஸோ அவர் அடிஷ்னல் இதை பார்க்குறாரு. ஸோ அந்த மனிதவள மேலாண்மை துறை அமைச்சகத்தின் கீழே தான் இந்த டிஎன்பிசி வருது. சரிங்களா? ஸோ அந்த அமைச்சகம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து ரிக்ரூட்மெண்ட்டை வாங்கிட்டு டிஎன்பிசிக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க, ஸோ வெவ்வேறு கேட்டகரி, ஸோ இந்த போஸ்டிங்னா இந்த கேட்டகரியில் எக்ஸாம் வைக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி அவங்களுக்கு பொசிஷன் இருக்குது. ஸோ அசிஸ்டண்ட்னா இந்த டிகிரி முடிச்சிருக்கணும், ஆனால் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் வைப்பாங்க. வெறும் ப்ரிலிம்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ வந்து அதில் சேஞ்சஸ் பண்ணி குரூப் 2 கூட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து குரூப் 4னா ஜூனியர் ஸ்டாண்டு. ஸோ உங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷன் தான் இதில் ரிக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. சர்வேயரும் 10th குவாலிஃபிகேஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 1ல் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டோ அல்லது டிகிரி முடித்தவங்களோ, ஸோ இந்த ஸ்கில்ல இருக்கவங்களாம் இதில் வரலாம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் அவங்களே பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த தரத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போன்ற தேர்வுகளை வந்து இவங்க வந்து ரிக்ரூட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த தேர்வில் ரிக்ரூட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த வேக்கன்சி வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து எக்ஸாம் வச்சு ஆளுங்களை வந்து தேர்வு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அதுக்கு ஒரு எக்ஸாமை நோட்டிஃபை பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. ஸோ அதில் தான் நீங்கள் உங்களுடைய ரேங்கின் அடிப்படையில் உங்களுடைய கம்யூனிட்டி பேசிஸில் நீங்கள் என்ன பண்ண முடியும், குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் அந்த போஸ்டிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்துட வேண்டியதான். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓவராலாக எல்லா ரிக்ரூட்மெண்ட் அவங்க கால்ஃபர் பண்ண நோட்டிஃபை பண்ண எல்லா வேக்கண்ட்டும் ஃபில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டிஎன்பிசியில் இந்த அவங்க துறையில் கேட்டாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு துறைக்கும் ஸோ இந்த ஜூனியர் ஸ்டாண்டர்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு 200 பேர்னா 200 பேர் யார் யார், ஸோ 150 பேர் வந்து பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்ல 150 பேர் யார் யார், ஸோ அப்படிங்கிற லிஸ்ட்டை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது தான் அந்த ஹெட் டிபார்ட்மெண்ட்லேருந்து சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்க்கும், இல்லை ஸ்டேட் லெவல் போஸ்டிங்காக இருந்தால் ஸ்டேட் லெவலில் இருக்க டிபார்ட்மெண்ட் கமிஷனரேட்டுக்கோ அனுப்பி அவங்கள வந்து போஸ்டிங் போட சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இயக்குநரகமோ ஆணையரகமோ
அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டோ என்ன பண்ணுவார், உங்களுக்கு போஸ்ட் வந்து பிளேஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம போய் ஜாயின் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வேலையை செய்கிற ஒரு அமைப்பு தான் டிஎன்பிசி. சரிங்களா? ஸோ இந்த டிஎன்பிசி வந்து பல்வேறு வகையான தேர்வுகளை வந்து நடத்துது, லைக் யூபிஎஸ்சி மாதிரி. சரிங்களா? ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்க டிஎன்பிசியோட ஹோல்டர்ஸ், சரிங்களா, சேர்மேன் வந்து பார்த்திங்கன்னா கா பாலச்சந்திரன் ஐஏஎஸ் ரிட்டையர்டு. ஸோ அதுக்கடுத்து மெம்பராக டாக்டர் பி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களும், அடுத்து அனதர் மெம்பராக ஏவி பாலுசாமி. சரிங்களா? ஸோ 1+2 மெம்பர்ஸ் தான் இப்போ அவைலபிளாக இருக்காங்க. சில மெம்பர்ஸோட போஸ்டிங் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ இவங்க 3 பேர்த்தையும் நீங்கள் ஜஸ்ட்டு டிஎன்பிசிக்குள்ளே உள்ள வரதுனால தெரிஞ்சிங்க. ஸோ அதுக்கு அடுத்தது லாஸ்ட் வீக்கில் அப்பாயின்மெண்ட் பண்ணி பதவியேற்றம் செஞ்ச ஸோ முன்னாள் புதுக்கோட்டை ஆட்சியர் திருமதி உமா மகேஸ்வரி அம்மையர் வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரியாகவும், ஸோ கள்ளக்குறிச்சியோட முதல் மாவட்ட ஆட்சியராக செயல்பட்ட திரு கிரண் குராலா ஐஏஎஸ் அவர்கள் வந்து தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராகவும் 1 வீக் பிஃபோர் தான் பதவியேற்றிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பல சீர்திருத்தங்கள் வந்து பல ரெக்ரூட்மெண்ட் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ குரூப் 4 சிலபஸோட பிளான் வந்து இன்னும் தெரியல. ஸோ அடுத்தது குரூப் 2 ஏக்கும் வந்து மெர்ஜ் பண்ணது தனியாக நடத்த போகிறாங்களா, இல்லை புது சிலபஸ் தான் கண்டினியூ ஆக போகுதா அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தீர்த்துட்டு எக்ஸாம்ஸ் வந்து இவங்க நடத்துவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் செக்ரட்டரி தான் எல்லாத்துக்கும் வந்து ஹெட்டு. கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணுவார்னா தேர்வுகளை நடத்துறதும் அதுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறது, தேர்வுகள் சம்மந்தமாக ஃபுல்லாக பார்த்துப்பார். சரிங்களா? ஸோ வந்து டிஎன்பிசி ரிக்ரூட் பண்ணுற வெவ்வேறு போஸ்டிங்ஸ், ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1 அப்படின்னு சொல்கிற போஸ்டிங். ஸோ அடுத்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 and 3. ஸோ 4, 8, 7. சரிங்களா? ஸோ அந்த 4 வரைக்கும் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 3ங்கிறது என்னென்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிற பிகாம் எம்காம் படித்தவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த போஸ்டிங் தான் வந்து சிசிஎஸ்சி 3. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிசிஎஸ்சி 8 அப்படின்னு சொல்கிறது ஹிந்து ரிலீஜியஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. சிசிஎஸ்சி 7 ஆகட்டும் 8 ஆகட்டும், அது கிரேடு மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆனால் சேலரி ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? குரூப் 4 சேலரி தான் அதுக்கும் தருவாங்க. ஸோ அது இல்லாமல் ஸோ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ், சரிங்களா, சபார்டினேட் சர்வீஸ், சபார்டினேட் இன்ஜினியரிங் சர்வீஸ், ஸோ ஏஇ எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர். ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து மேக்ஸிமம் சிவிலில் அதிகமாக கால்ஃபர் ஆகும். ஸோ அந்த எக்ஸாம் வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸில் இவங்க தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் எக்ஸாம் வந்து நடந்தது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக முந்தானத்து அனௌன்ஸ்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிற மோட்டார் வாகன ஆய்வாளர் அவங்களுக்கு நேர்முக தேர்வு நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் கியூரேட்டர், அருங்காட்சியகத்தில் கியூரேட்டர் பதவி. ஸோ குரூப் 1லேயே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், சரிங்களா, மாவட்ட கல்வி அலுவலர் அப்படிங்கிற பதவி. ஸோ லைப்ரரியன், ஸோ போன்ற பல்வேறு வகையான வேலைகளுக்கு வந்து பதவிகளுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, தேர்வுகளை வந்து நடத்துகிறாங்க. சரிங்களா? டிஎன்பிசிங்கிறது ஜஸ்ட்டு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும்தான் அனைவருக்கும் தெரிந்ததாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் அவங்களுடைய செல்ஃப் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக லைக் வெட்டினரி ஆகட்டும், ஸோ இன்ஜினியரிங் இருக்கட்டும், அல்லது ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேப்பர் சப்ஜெக்ட் இருக்கும், இன்னொரு பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து கன்சர்ன் இதுக்கும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இந்த குரூப் 2லேயே பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ போஸ்டிங்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பிகாம் எம்காம் படித்தவங்களோ அல்லது எக்கனாமிக்ஸ் படித்தவங்களோ தான் ஸ்பெஷல் குவாலிஃபைடில் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி ஏஎஸ்ஓவில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கடுத்து லா செக்ஷனில் லா டிபார்ட்மெண்ட்டில் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து லா படிச்சிருக்கணும். சரிங்களா? பேச்சுலர் ஆஃப் லா படித்தா தான் அதை வந்து செய்ய முடியும். சரிங்களா? ஸோ அந்த குரூப் 1 ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த குரூப் 1ல் என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. ஸோ டெப்டி கலெக்டர், சாராட்சியர் அப்படின்னு சொல்கிற டெப்டி கலெக்டர். ஸோ அதுக்கு அடுத்தது டெப்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ், காவல் துணை கண்காணிப்பாளர். ஸோ அதுக்கு அடுத்தது வணிக வரித்துறையில் இருக்க அசிஸ்டன்ட் கமிஷனர், உதவி ஆணையர். ஸோ அடுத்தது கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு சங்கங்களில் டெப்டி ரிஜிஸ்டர் அப்படிங்கிற போஸ்டிங். ஸோ அதுக்கு அடுத்தது ரூரல் டெவலப்மெண்ட்டின் அசிஸ்டன்ட் டைரக்டர்.
சரிங்களா. ஊரக வளர்ச்சித்துறையில் இருக்க உதவி இயக்குனர் போஸ்டிங். ஸோ அதுக்கடுத்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், தீயணைப்பு துறையில் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் பத்திரப்பதிவு துறையில். ஸோ இது போன்ற தேர்வுகள்லாம் வந்து குரூப் 1 மூலிமா கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் எல்லாரும் விரும்புகிறது டெப்டி கலெக்டர் போஸ்டிங் வாங்கணும். ஏன்னா அடுத்த 10 வருஷத்தில் கன்வெர்டட் டு ஐஏஎஸ், ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆயிடலாம், சரிங்களா. ஸோ அதனால் வந்து டெப்டி கலெக்டர் போஸ்டிங் அதிகமாக வந்து போட்டி போட்டு தேர்வு செய்வாங்க, சரிங்களா. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சிசிஎஸ்சியில் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு, அடுத்தது மெயின்ஸு, அடுத்தது இன்டர்வியூ, குரூப் 1 எக்ஸாமோட பேட்டர்ன், சரிங்களா. ஸோ அந்த பேட்டர்னில் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ புது சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 175 கொஸ்டின்ஸ், சரிங்களா. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் 25 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸுக்கும், சரிங்களா. 200 கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் 300. ஸோ அதில் வந்து நீங்கள் நியர்பை 130 to 40 கொஸ்டின்ஸ் இன்றைக்கி இருக்க பொசிஷனில் சொல்கிறேன். ஸோ 130 எடுத்துட்டிங்கனாவே நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிடலாம், சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் சொல்கிறது கொஸ்டின்ஸ், சரிங்களா. மார்க்கு வந்து 1.5 மல்டிபிள் பண்ணுவாங்க. 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் 130க்கு மேலே போகும்போது ரொட்டேஷனல் பேசிஸில் நம்ம கம்யூனிட்டி பேசிஸ் எல்லாமே போட்டு 1:50, சரிங்களா, இது வரைக்கும். ஸோ இப்போ வந்து மறுபடியும் 1:10 வந்து 20க்கு மாற்றுறதா சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ ஒரு போஸ்டிங்க்கு 50 பேர். ஸோ அந்த விகிதத்தில் இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது போன டைம் கால்ஃபர் பண்ணது 66 போஸ்டிங், சரிங்களா. ஸோ அப்படிங்கும்போது 66 போஸ்டிங் இன்ட்டு 50 மெம்பர்ஸ். ஸோ 3300 பேரை என்ன பண்ணுவாங்க, மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. ஸோ அந்த மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா 3 பேப்பர் இருக்கும். ஒன்று பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. ஸோ அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் நடக்கும், 3 நாட்கள் நடைபெறும். ஸோ அதில் 250 மார்க்ஸுக்கு கொஸ்டின்ஸ் வந்து 10 மார்க்கு, 15 மார்க்கு, சரிங்களா. ஸோ அது அப்ஜெக்டிவ் ப்ரிலிம்ஸு. மெயின்ஸ் வந்து ரிட்டன் நம்ம செமஸ்டர் எழுதுகிற மாதிரி தான் எழுதணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்றையா. ஸோ இங்கே வந்து இன்டர்வியூன்னு சொல்கிறோம், சரிங்களா. ஸோ 100 மார்க்ஸுக்கு நடத்துவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு அது ஒவ்வொரு ஸ்லாபாக போடுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாப், செகண்ட் ஸ்லாட், இப்போ தேர்ட் ஸ்லாட்டுன்னு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்லாட் மேக்ஸிமம் 70 மார்க் தான் போடுவாங்க, சரிங்களா. 70, 63, 56 அப்படின்னு சொல்லி 7 மார்க்காக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 70% தான் மேக்ஸிமம் மார்க் வந்து போடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இதை லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ப்ரிலிம்ஸுக்கு வந்து ஸோ அந்த ப்ரிலிம்ஸில் சிலபஸ் பாருங்கள், சரிங்களா. 10 டாபிக் இருக்குது. ஒன்று ஜென்ரல் சயின்ஸ், ஸோ அதுக்கு அடுத்தது கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஸோ அடுத்தது இந்தியன் ஜியாகிரஃபி, அதுக்கு அடுத்தது ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, நேஷ்னல் மூமெண்ட். ஸோ புதுசாக இப்போ சிலபஸில் வந்து தமிழ்நாட்டோட வரலாறு பற்றியும் தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக யூனிட் 8, 9 அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோசியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழகத்தோட சமுதாய வரலாறு மற்றும் பாரம்பரிய மரபு பண்பாடு, சமூக அரசியல் இயக்கங்கள். ஸோ இது எல்லாமே முழுக்க தமிழ்நாடு மட்டும் படிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகம், சரிங்களா. ஸோ அப்போ சுப்புராயலு ரெட்டியோட ஆட்சி பீரியட்லேருந்து இப்போ இருக்கிற மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஐயா அவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு பீரியட்லையும் தமிழ்நாடோட டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் எப்படிலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது, சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து 25 மார்க்ஸ். ஸோ வந்து 175 வந்து இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் 25 மார்க்ஸ் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்ல. முழுக்க 25 மார்க்ஸ் வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்க, சரிங்களா. 10th பேசிஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் குரூப் 1 மெயின்ஸுக்கே நீங்கள் 10th பேசிஸில் எடுத்தாவே போதுமானது. ஸோ மெயின்ஸை ஈஸியாக நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சமயம் 5 மார்க் கேட்பாங்க, சரிங்களா. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் மெயின்ஸ் அப்படிங்கிறதுலாம் பெரிய கொம்புலாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ஸ்கூல் எக்ஸாம் படிக்கிற மாதிரி படித்தா போதுமானது. ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சு அவங்க கொஞ்சம் அனலைட்டிக்கலாக கேட்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை எப்படி மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்கில்லை மட்டும் கற்றுக்கிட்டா போதும். குரூப் 1 ஈஸியாக எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ அதனால் வந்து யாராலையும் எந்த எக்ஸாம் இவ்வளோ தான் அப்படிங்கிற லிமிட்லாம் கிடையாது. ஸோ உங்களுடைய எண்ணத்தை வந்து உயர்வாக வைங்க, சரிங்களா. எய்ம் பிக் ஹை, சரிங்களா. ஸோ அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
குரூப் 1 குரூப் 2 உங்களுடைய பொசிஷனை பொறுத்து. இப்போ நான் வந்து கீழே இருந்து மேலே வந்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய லெவல் வந்து உங்களுடைய ஈஸியாக உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக குரூப் 1 குரூப் 2கே ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த 10 சப்ஜெக்டுகளை சேர்ந்து தான் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 200 கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது குரூப் 1 மெயின்ஸுக்கு 3 பேப்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த 3 பேப்பர் பாருங்கள். பேப்பர் 1ல் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் கல்ச்சர். ஸோ பேப்பர் 1லேயே 3 சப்ஜெக்ட். ஒன்று வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி, யூனிட் 2ல் வந்து சோசியல் இஷ்யூஸ், தமிழகத்தில் இந்தியாவில் நடக்கிற சமூக பிரச்சனைகள். சரிங்களா? ஸோ அது சம்மந்தமானது. ஸோ அதுக்கடுத்து மேக்ஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் மேக்ஸ், அதே ப்ரிலிம்ஸில் இருக்கிற எஸ்எல்சி ஸ்டாண்டர்டே தான். ஸோ அதில் 50 மார்க்ஸ். ஸோ ஒவ்வொரு பேப்பரும் 250 மார்க் கொண்டது. ஸோ அதில் ஹிஸ்ட்ரியில் 100 மார்க்ஸு, சோசியல் இஷ்யூஸில் 100 மார்க் கேட்பாங்க, மேக்ஸில் 50 தான். ஸோ அதுக்கடுத்து பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ அதுக்கடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி கல்ச்சர். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸில் படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ எந்த அளவுக்கு தமிழோட இம்பார்ட்டன்ட், தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ ஏற்கனவே இருக்க சீனியர்ஸ்லாம் சொல்லுவாங்க தமிழை வந்து குரூப் 2ல் எடுத்துட்டாங்க, குரூப் 4லையும் எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ தமிழ்நாடு இலக்கியம் மட்டும் படிக்காமல் தமிழ்நாடு இலக்கிய வரலாறையும் தமிழ்நாட்டோட வரலாற்று அமைப்புகளையும் எல்லாத்தையும் படிக்கணும். ஸோ சங்கத்துக்கு வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழகத்திலிருந்து சங்க காலமாகட்டும், களப்பிரக காலமாகட்டும், ஸோ பல்லவர்கள் காலம், சோழர்கள் காலம், ஸோ அதுக்கு அடுத்தது பாண்டியர்கள் காலம், அவங்களுக்கு கீழே மதுரை சுல்தான்கள், நாயக்கர்கள், தொண்டைமான்கள், ஸோ அதுக்கு அடுத்தது பிரிட்டிஷ் ஆட்சி, ஸோ அவங்களுக்கு கீழே வந்து சுதந்திர போராட்டம் நடந்தது எல்லாமே. ஸோ அதுக்கு அடுத்து நீதி கட்சி ஸ்டார்டிங்லேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அனைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் ஒவ்வொருத்தர் ஆட்சி முறை எப்படி இருந்து, என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, என்ன டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத படித்தோம்னா ஸோ யூனிட் 8, 9 கவர் ஆகும். ஸோ அதே தான் இங்கேயும் தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் இட்ஸ் ஹெரிட்டேஜ். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு கலாச்சாரத்தோட பாரம்பரியம், கலாச்சாரம், ஸோ ரெண்டுமே படிக்க வேண்டியது முக்கியம். சரிங்களா? ஸோ தமிழ் ஹிஸ்ட்ரி படிச்சிங்கனாவோ அல்லது தமிழ்நாடு லிட்ரேச்சர் படிச்சிங்கனாவோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 3 வந்து ஜியாகிரஃபி, தமிழ்நாடு அண்ட் இந்தியன் ஜியாகிரஃபி. ஸோ ப்ரிலிம்ஸில் வெறும் இந்தியன் ஜியாகிரஃபி மட்டும்தான் படிப்பீங்க, தமிழ்நாடு ஜியாகிரஃபி கிடையாது. ஸோ ஆனால் மெயின்ஸில் தமிழ்நாடு ஜியாகிரஃபி படிக்கணும். ஸோ அதுக்கடுத்து என்விரான்மெண்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டி, ஸோ அடுத்தது இந்தியன் எக்கனாமிக்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் தி யூபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி தான் இப்போ ரீசெண்டாக தான் மாற்றினாங்க. ஸோ இதில் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இப்போ நடத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு குரூப் 1க்கானது. ஸோ அதுக்கடுத்து இன்டர்வியூ வந்து 100 மார்க்ஸ். சரிங்களா? இதுதான் வந்து குரூப் 1ஓட எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்டு 2A அப்படின்னு சொல்கிற கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இது வரைக்கும் சொன்னதில் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா, போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? ஸோ பின்னாடி உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னன்னு எல்லாமே முடிச்சிடுறேன். முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். யாரும் வெளியே போக வேணாம். இதே வகுப்பு வந்து நம்ம வந்து லைவாக எடுத்தோம், அதாவது ஆஃப்லைனில் நேரடியாக வந்து எடுக்கும்போது ஒவ்வொருத்தங்களையும் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பண்ணுறதுனால ஸோ இது ஒரு இதாக தான் இருக்கும். இருந்தாலும் முழுவதுமாக நம்ம நோக்கம் என்ன அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்க டவுட்ஸ் என்ன, எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது, ஸோ என்ன படிக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தங்களும் டவுட்டு கேளுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 2, 2Aல பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃபீஸர் கேடர், குரூப் 1லேயும் ஆஃபீஸர் கேடர் தான், குரூப் 2வும் ஆஃபீஸர் கேடர் தான். சரிங்களா? இண்டஸ்ட்ரி கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர், சப் ரிஜிஸ்டர், ஸோ முனிசிபாலிட்டி கமிஷனர். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஆர்ஐன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து குரூப் 2ல கால்ஃபர் பண்ணுவாங்க. லேபர் இன்ஸ்பெக்டர், ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் போஸ்டிங் எல்லாம் குரூப் 2ல நம்மளுக்கு வரும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதே ப்ரிலிம்ஸ் குரூப் 1 மாதிரி தான், குரூப் 2 அதே சிலபஸ், சேம் சிலபஸ் தான். ஸோ அதுக்கடுத்து மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழ் கலாச்சாரத்தை பயன்படுத்தி, அதில் குரூப் 1ல செகண்ட் பேப்பரில் பார்த்தோம் இல்லையா, அதை பயன்படுத்தி தான் டிரான்ஸ்லேஷன் பார்ட் வந்து குவாலிஃபை பெற வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ப்ரிசிஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், நம்ம ஸ்கூல்ஸில் பண்ணிடுவோம் இல்லையா இங்கிலீஷில், ஸோ அதே தான்.
ப்ரிசைஸ் ரைட்டிங் சுருக்கி வரைதல், காம்ப்ரிஹென்ஷன் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்குறது, ஸோ அடுத்து ஹிண்ட்ஸை கொடுத்துட்டு டெவலப் பண்ணுறது, ஸோ அடுத்தது வந்து திருக்குறள் சம்மந்தமாக சரிங்களா, முழுக்க முழுக்க திருக்குறள் சம்மந்தமாக 60 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேள்வி கேட்பாங்க. ஸோ வந்து 20 மார்க்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சிலபஸ் வியூ பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு நடத்த உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கிறது, ஆங்கிலத்துலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பது. ஸோ ரெண்டுக்கும் வந்து 50 மார்க்கு. இதில் 25 மார்க் எடுத்தால் போதும், குவாலிஃபை தான் பேப்பர் தான் இது. ஸோ அதுக்கு அடுத்து இதை வந்து மெயின்ஸுக்கு எடுத்துக்க டோட்டல் மார்க்ஸில் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து சுருக்கி வரைதல் 20 மார்க்கு, காம்ப்ரிஹென்ஷன் பொருள் வந்துக்கிட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது 60 மார்க்கு. ஸோ சுருக்கி குறிப்புலேருந்து விரிவாக்கம் செய்தல், அதாவது ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், ஸோ அது வந்து 60 மார்க்கு. திருக்குறள் வந்து 60 மார்க்கு. ஸோ அதுக்கான லெட்டர் ரைட்டிங், ஸோ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஆஃபீஸில் போய் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணும்போது லெட்டர் ரைட்டிங் எப்படி பண்ணுங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதில் ஒரு 3 கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தம் 300 மார்க்குக்கு வச்சுட்டு, ஸோ பர்சனாலிட்டி இன்டர்வியூ டெஸ்ட் வந்து 40 மார்க்கு. ஸோ 340க்கு நம்மளுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கவங்க இன்டர்வியூ போஸ்ட்டும், அடுத்தது கீழ்நிலையில் இருக்கவங்க வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டு சரிங்களா, நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் எடுத்துக்க முடியும். ஸோ இப்படி தான் ப்ரொசீஜர் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. ஸோ வந்து ஓசி தவிர மீது அனைத்து கேட்டகரியும் சேர்ந்தவர்கள் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு சரிங்களா. ஸோ ரிட்டையர் ஆகிற வரைக்கும் எழுதலாம். ஸோ ஓசியாக இருந்தீங்கன்னா மட்டும் ஸோ வந்து 30 வயது 40 வயது சரிங்களா. ஸோ ப்ரொபஷன் ஆஃபீஸரில் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் 40 வருஷம். ஸோ மீதி எல்லா போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா 30 வயது அதிகபட்ச வயது. இது யாருக்கு? ஓசி கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும் சரிங்களா, ஜென்ரல் கேட்டகரி மட்டும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிசி எம்பிசி ஆகட்டும், எஸ்சி எஸ்டி, ஸோ இவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சரிங்களா. குரூப் 2க்கு ஏன்னா அதிக பேர் கேட்பாங்க, குரூப் 2க்கு யாருன்னா சார் ஏஜ் லிமிட் அப்படின்னா, குரூப் 4ம் சரி குரூப் 2ம் சரி நம்மளுக்கு டிகிரி முடிச்சிருந்தாவே ஏஜ் லிமிட் கிடையாது சரிங்களா. ஸோ அதே பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு மட்டும் 37 ஏஜ் லிமிட் இப்போ இருக்குது சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் 2A ஏற்கனவே இருந்தது, அதை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஸோ அப்படிங்கிற போஸ்டிங்ஸை அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து விஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஒரு கிராமத்தில் வந்து இவர் தான் குட்டி கலெக்டர்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ கிராமமே போனால் போய் கும்பிட்டுட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ அவ்வளோ பவர் இருக்கும் ஸோ விஓங்கிறதுக்கு. ஸோ அடுத்தது வந்து ஃபீல்டு சர்வேயர் நில அளவையாளர். ஸோ அதுக்கடுத்து டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோடைபிஸ்ட். இது வந்து நீங்கள் போத் ஹையர் முடிச்சிருந்தா மட்டும்தான் ஈஸியாக பண்ண முடியும். ஸ்டெனோக்கு வந்து ஒரு ஹையர் ஒரு லாயர் இருந்தால் கூட போதுமானது. ஸோ அடுத்து பில் கலெக்டர், அது வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தேவைப்படும் சரிங்களா. ஸோ இது போன்ற தேர்வுகளுக்கு இந்த பதவிகளுக்கு வந்து குரூப் 4ல் ரிக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ரிக்ரூட் பண்ணுற அதர் எக்ஸாம்ஸ் குரூப் 7, 7B, 8. ஸோ அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் சில அமைப்புகள் ரிக்ரூட்மெண்ட் அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டு சரிங்களா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் அப்படின்னு சொல்கிற TNUSRB. ஸோ அது எஸ்ஏ எக்ஸாம்ஸு, போலீஸ் பிசி எக்ஸாம்லாம் கால்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து வன சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் அப்படின்னு சொல்கிற TNFUUSRC அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஸோ ஃபாரஸ்டர் சரிங்களா. ஃபாரஸ்டர் பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஸ்கேலு, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர்லாம் குரூப் 4 ஸ்கேலு சரிங்களா. ஸோ ஸ்கேல் அப்படிங்கும்போது சம்பளம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ குரூப் 1 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு 60,000 உங்களுக்குன்னு ஒரு தனி குவார்ட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. தனியாக வந்து உங்களுக்கு கார் இருக்கும், எங்கே வேணாலும் போகலாம் சரிங்களா. ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இருக்கும் சோசியலில், ஸ்டேட்டஸில். ஸோ எல்லாருமே நம்மளுக்கு கீழே இப்போ ஒரு டெப்டி கலெக்டர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 4 தாசில்தார் இருப்பாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 to 16 RI இருப்பாங்க. ஸோ ஒரு 60-70 PO உங்கள் கண்ட்ரோலில் இருப்பாங்க சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆத்தூரில் இருக்க ஆர்டிஓ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1994 தான் டேட் ஆஃப் பர்த் சரிங்களா, ரொம்ப ஏஜ் கம்மி, 26 தான். ஸோ அவங்க வந்து ஆர்டிஓ வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து முயற்சி பண்ணால் யார் வேணாலுமே என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் குரூப் 1க்கு கிளியர் பண்ண முடியும். ஸோ முயற்சி மட்டும்தான் முக்கியமானது சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சிலாம் ஓகே சார், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி பற்றி சொல்லிட்டீங்க, டிஎன்பிஎஸ்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க, யூபிஎஸ்சினா என்னன்னு சொல்லிட்டீங்க.
ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறதும் சொல்லிட்டீங்க. ஸோ இதுக்கு நாங்கள் எப்படிலாம் படிக்கலாம், என்ன படிக்கலாம், எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைப்பீங்க. அடுத்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து 3 தாரக மந்திரம் தான். ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பிளான், ஸோ அதுக்கடுத்து ஒர்க், அதுக்கடுத்து சக்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான். ஸோ வந்து எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஸ்டடி, சரிங்களா? முழுக்க என்ன படிக்கணும்னா சிலபஸ். ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், எந்த எக்ஸாம் போனீங்கனாலும் உங்களுக்குன்னு ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 ஆகட்டும். ஸோ எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும். ஸோ அந்த சிலபஸை நீங்கள் என்ன பண்ணணும், கோ த்ரூ பண்ணணும். ஸோ அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்ன கண்டென்ட் உள்ள, ஒவ்வொரு ஜென்ரல் சயின்ஸ்னால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். சார் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. அது வந்து ஏற்கனவே பேசப்பட்ட விஷயமா இருக்க வேண்டாம். புதுசாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் யோசிச்சு அதை கேள்வியை கேளுங்க. அதுக்கான விளக்கமும் சார் தருவாங்க. ஓகே, நன்றி சார். ஸோ பார்த்தீங்கன்னா பிளான் அப்படிங்கிறது, ஸோ வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி, சரிங்களா? ஸோ எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை படிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிங்க. ஸோ சிலபஸில் இருக்க கண்டென்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது மனப்பாடமாக தெரியணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா 10 சில யூனிட்டும் லைனாக சொல்லுவேன், உள்ளே இருக்க டாபிக்ஸும் சொல்லுவேன். ஸோ ஏன்னா திரும்ப அந்த சிலபஸை பார்த்துட்டே இருக்கிறோம். அதனால் வந்து ஸோ 10 டாபிக் என்னென்னு தெரியணும். ஃபிசிக்ஸ்னால் என்ன டாபிக்ஸ் இருக்குன்னு தெரியணும், கெமிஸ்ட்ரியில் என்ன டாபிக்னு தெரியணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் படிப்பாங்க. ஆனால் வந்து டிஎன்பிசியோ அல்லது யூபிஎஸ்சியோ இந்த புக்கு தான் சோர்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? ஸோ வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு சோர்ஸாக ஸ்கூல் புக்ஸ் இருக்குது, அவ்வளோதான், சரிங்களா? பிஏ படிச்சிருப்போம், பிகாம் படிச்சிருப்போம், டாக்டருக்கு படிச்சிருப்பாங்க, வெட்டினரிக்கு படிச்சிருப்பாங்க, அக்ரி படிச்சிருப்பாங்க, ப்ரொஃபஷனல் டிகிரிஸ், லா படிச்சிருப்பாங்க, எல்லாரும் படிச்சிருப்பாங்க. ஆனால் எல்லாரும் படித்தது எங்கன்னா ஸ்கூல் புக்கு, சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது அதை ஒரு பொதுவான தளமாக வச்சு தான் கொஸ்டின்ஸை எடுக்கிறாங்களா தவிர ஸ்கூல் புக்கு தான் ஃபைனல் அப்படிங்கிறதோ, ஸ்கூல் புக்கே போதுங்கிறதோ கிடையாது. சிலபஸில் இருந்து எங்கே வேணாலும் அவங்க கேள்வி கேட்கலாம், சரிங்களா? ஸோ சிலபஸ் தான் முக்கியம், அதுதான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த சிலபஸில் என்ன இருக்குது, என்ன சப் டாபிக்ஸ் இருக்குது, ஸோ என்ன டாபிக்ஸ் இருக்குது, ஸோ அந்த டாப்பிக்குள்ளே என்னென்ன சப் டாபிக்ஸ் வரும், ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியமானது அப்படிங்கிறத ஃபில்ட்ரு பண்ணுறதே ஒரு வந்து பெரிய கலை, சரிங்களா? ஸோ அதுதான் மிகவும் முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து சிலபஸில் இருக்க டாபிக்ஸ். ஸோ அது எங்கே இருக்குது, ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது. ஸோ அது இல்லாமல் என்ன எக்ஸ்ட்ரா சோர்ஸ், குரூப் 1லாம் படிக்கும்போது ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன்ஸ் புக்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த புக்கை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒர்க்கு, சரிங்களா? ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ் தெரிஞ்சிச்சு, எங்கே இருக்குது சோர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடணும். ஸோ அந்த புக்கை வந்து சிலபஸ் வைஸாக என்னென்ன டாபிக்ஸ் எங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் முகாலயர்ஸ் இருக்குது, முகாலயர்கள் இருக்குது அப்படின்னா முகாலயர்கள் எங்கே இருக்குது, 8th புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது. ஸோ அப்போ அது ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணி என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் இருக்கா, 8 தொகை வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் எங்கெங்கே இருக்குது, புறநானூறு எங்கே இருக்குது, அகநானூறு எங்கே இருக்குது, கலித்தொகை எங்கே இருக்குது. அதே மாதிரி 10 பாட்டில் சிறுபநாற்றுப்படை எங்கே இருக்குது, பெருமநாற்றுப்படை எங்கே இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஸ்கூல் புக்ஸில் இருக்க சோர்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். ஸோ அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு காலேஜ் லெவல் புக்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ அது வந்து குரூப் 4 லெவலில் பெரும்பாலும் தேவைப்படாது. ஸோ ஒரு குரூப் 2க்கோ குரூப் 1க்கோ படிக்கும்போது காலேஜ் லெவல் புக்ஸ், ஸோ லைக் பார்த்தீங்கன்னா இலக்கிய வரலாறு பார்த்தீங்கன்னா தேவிரா அவருடைய ஆத்தர் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சங்க இலக்கியங்கள் பற்றி இலக்கிய வரலாறு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ ஒரு சில புக்ஸ் பார்த்தீங்கன்னா மூவா புக்லாம் காலத்தின் அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ சங்க காலங்களாகட்டும், கலப்பிற காலம், சங்க மருவிய காலம்னு சொல்லுவோம், கலப்பிற காலம். ஸோ அதுக்கு அடுத்ததே பல்லவர் காலம், சோழர் காலம். ஸோ ஒவ்வொரு பீரியட்லையும் என்னென்ன நூல்கள் உருவானுச்சு. ஸோ நாயக்கர் காலத்தில் சிற்றிலக்கியங்கள் உருவானுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து மறுமலர்ச்சி பாடல்கள். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பீரியட் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த பீரியட் வைஸு லிட்ரேச்சர் படிக்கிறது இன்னும் தெளிவாக புரிதலை உருவாக்கும். ஸோ இது போன்ற ஒவ்வொரு குறிப்புகளும் ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்தாச்சு அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும், சரிங்களா? குரூப் டிஸ்கஷன். உங்களுக்கு இன்னும் ஒரு குரூப்பை வந்து கிரியேட் பண்ணிக்கணும், 4-5 பேர், அதுக்கு மேலே போகக்கூடாது, சரிங்களா? அது தேவையில்லாத
அரட்டை குரூப்பாக மாறிடும். ஸோ ஒரு 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு முழுக்க சிலபஸை ஸ்ப்ளிட் பண்ணி கூட படிக்கலாம். ஆளுக்கு ஒரு டாபிக் எடுங்க. நீங்கள் சங்க இலக்கியம் எடுங்க, ஒருத்தங்க வந்து சங்க மருவிகாலம் எடுங்க, ஒருத்தங்க வந்து சிற்றிலக்கியங்கள், ஒருத்தங்க காப்பியங்கள். ஸோ ஒவ்வொன்றும் பிரித்து என்ன பண்ண முடியும், ஒருத்தர்கள் பக்தி இலக்கியம். ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி என்ன பண்ண முடியும், நாங்கள் சிலபஸை ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். ஸோ அதை வச்சு ஒரு டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ 5 டாபிக்லேயும் நம்மளுக்கு ஒரு புரிதலை வந்துடும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ வந்து யூனிட் டெஸ்ட்டு, சிலபஸ் வைஸாக ஒரு யூனிட் டெஸ்ட் எழுதலாம். அதுக்கடுத்து ஒரு ரொட்டேஷனல் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் எழுதலாம். ஸோ அதுக்கடுத்து ஒரு டிஎன்பிஎஸ்சி மாடலில் ஒரு 4-5 ஃபுல் டெஸ்ட் எழுதலாம். ஸோ இப்படி ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒர்க்கு. ஸோ இதுதான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ வேர் ஸ்டடி, வாட் டு ஸ்டடி, சப்ஜெக்ட், சிலபஸ். ஸோ ஹவு டு ஸ்டடியில் நோட் மேக்கிங், டிஸ்கஷன், டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, ரொட்டேஷனல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, இது போன்ற தேர்வுகள் எழுதணும். ஸோ இப்படி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டாக வர முடியும். சரிங்களா? நம்ம சகாயம் ஐயா, நம்மளுடைய தலைமைச் செயலாளர் தற்போது இருக்கிற இறையன்பு ஐயா, ஸோ முன்னாள் புதுச்சேரி ஆளுநர், முதல் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா கிரண்பேடி ஐயா, அம்மையர். சரிங்களா? ஸோ இவங்க போல் நம்மளும் என்ன பண்ண முடியும். ஸோ இவங்களை போல இல்லை. ஸோ சைலேந்திர பாபு ஐயா அவர்கள் கூட ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு, ஸோ நானாக இருக்கேன், நீங்களா இருங்க, உங்களால் என்னையும் மீறி பல மடங்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ அதனால் உங்களுடைய ரோல் மாடல் வந்து இவங்க தான் அப்படிங்கிறது கிடையாது. இவங்களையும் மீறி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ உங்களுக்கு நீங்களே ரோல் மாடலாக இருங்க. ஸோ அவங்களையும் மீறி நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நீங்கள் வந்து உருவாக்கிக்கணும். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு நீங்கள் படிக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து சிலபஸ் அனாலிசிஸும் சாருக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சார் உங்களுக்கு கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் விளக்காக இருங்கள், படகாக இருங்கள், ஏணியாக இருங்கள் என்று அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்வார்கள். அதற்கிணங்க அனைவரின் வாழ்விலும் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கும் சிறப்பான சிறப்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. கேள்விகள் ஏதாவது இருந்தா கேளுங்க, உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்கள். ஹலோ சார் சொல்லுங்க. கேளுங்க ஜஸ்வந்த். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் குட் மார்னிங் சார். சார் வந்து நம்ம 6th to 10th படிக்கலாமா சார்? புக்கு இருக்கு. 6th to 10th உங்களுக்கு வந்து பேசிக் பிளாட்ஃபார்ம். சரிங்களா? சரிங்க சார். ஓகே சார். அப்படியே படிக்க கூடாது. சிலபஸ் சரிங்க சார். வச்சுக்கிட்டு ஒரு டாபிக் எங்க இருக்கோ அது அனலைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? சோ அந்த டாபிக் சரிங்க சார் தெரிஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது சரிங்க சார். சோ நீங்க ஓகே சார். சிலபஸ் எங்கெங்க இருக்குங்கறத நீங்க தேட வேணாம். இது ரெண்டையுமே நான் உங்களுக்கு சார் மூலமா கொடுத்துறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்க நோட்ஸ் எடுக்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 to 6 மாசம் ஆகும். என்ன படிக்கணும், எங்க இருந்து படிக்கணுங்கிறது தெரியாம பல நாள் படிப்பாங்க. 5 வருஷம் 6 வருஷம் படிச்ச கேண்டிடேட் போய் சிலபஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. சரிங்களா? ஸோ எங்க இருந்து படிக்கணும்னா 6ல இருந்து 12 வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 12 படிக்கணும். எதை படிக்கணும் எதை படிக்க கூடாதுங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே சார். சயின்ஸ் இருக்குன்னா சயின்ஸ் ஃபுல்லா படிச்சீங்கன்னா மண்டை குழம்பி காம்பவுண்ட்ல தான் போய் உட்காரணும். சரிங்களா? சிலபஸ் கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரியா தனிமங்கள், சேர்மங்கள், அமிலம், காரம், உப்பு, அதுக்கடுத்து பூச்சிக்கொல்லி, பெட்ரோலிய பொருட்கள். இவ்வளவுதான் சிலபஸ். கெமிஸ்ட்ரியில போயிட்டு பல சிலபஸ் கார்பன் சேர்மங்கள் போட்டு பி தொகுதி, எஸ் தொகுதி எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு இந்த ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பீனால் இதெல்லாம் குழம்பிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். நம்ம இங்க வந்து பிஹெச்டி ஒரு சப்ஜெக்ட் பண்ண போறது இல்ல. அவங்க என்ன அப்ளிகேஷனா கேட்பாங்க, கரண்ட்ல இருக்க அப்ளிகேஷன் சப்ஜெக்ட் டாபிக் ஓரியன்டா. சோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணா போதும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். அதே சமயத்துல உங்களுடைய இந்த செஷன் பத்தின உங்களுடைய கருத்து இருந்தாலும் பதிவு செய்யுங்க. பயனுள்ளதா இருந்ததா, எப்படி இருந்ததுன்றதையும் சேர்த்து பதிவு பண்ணுங்க. ஜஸ்வந்த் மீட்ல போட்டுமா. மரணையா பேசுங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க ஐயா, அவங்கள பேச சொல்லுங்க. சில பேர் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. அதுல ஓப்பனா பேச சொல்லிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாணவர்கள் யாராவது பேசணும்னு விருப்பம் இருந்தா தாராளமா பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ண வேணாம். சார் லைன்ல தான் இருக்காங்க, பேசுங்கப்பா. சார் குரூப் 4 எக்ஸாம் பத்தி எதுவுமே சொல்ல. ஸோ குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏற்கனவே இருந்த பேட்டர்னுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ குரூப் 4 வந்து 2 பிரிவுகளாக இருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ், ஸோ இன்னொன்று ஜென்ரல் ஸ்டடீஸ். சரிங்களா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ கொடுத்த சிலபஸ் தான். சரிங்களா? சயின்ஸு, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி. ஸோ அந்த யூனிட் 8, 9 மட்டும் முன்னே கிடையாது. ஸோ இப்போ புதுசாக ஆட் பண்ணது அது. ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ், இந்த போர்ஷன்ஸ் தான். நேஷ்னல் மூவ்மெண்ட்டு, இது எல்லாமே இருக்கும். ஸோ ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ 50 டாபிக்ஸ் சரிங்களா ஸோ இருந்தது. அதில் 20 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் சம்மந்தமாகவும், 20 டாபிக் தமிழ் அறிஞர்கள் தொண்டு அந்த டாபிக் சம்மந்தமாகவும், 10 டாபிக் வந்து இலக்கியம் சம்மந்தமாகவும் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டு, ஸோ அதுக்கு வந்து அந்த பேட்டர்னை வந்து கண்டினியூ பண்ணுறது இல்லை. ஸோ அதுக்கு ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லிவிட்டு, ஸோ அந்த சப்ஜெக்ட் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதை பற்றியோ இல்லை பண்ணிட்டோம் அல்லது பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்னும் தெளிவான விளக்கம் வந்து டிஎன்பிசி தரப்புலேருந்து கொடுக்கல. ஸோ ஆனால் பல்வேறு தனியார் பயிற்சி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா பழைய சிலபஸ் பேஸ் பண்ணியோ அல்லது ஸ்கூல் புக்கை தமிழை ஃபுல்லாகவோ படிக்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து படித்து வச்சுக்கலாமா தவிர அதில் எந்த அளவுக்கு பயன்படும், எந்த அளவுக்கு பயன்படாமல் போகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஆனால் படிச்சுட்டோம் அப்படின்னா என்றைக்கு இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆனால் இன்னும் அந்த பாடத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 2013 கொண்டு வரப்பட்ட சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. சரிங்களா? இப்போ எஸ்சிஆர்டி புக்கில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பாடத்திட்டத்துக்கு ஏற்றவாறு ஒரு சிலபஸை ஃப்ரேம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ ஒன்று அப்படி பண்ணுவாங்களா, இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வச்சு ஃபில்ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களா, இல்லை பழைய பாடத்திட்டமே தான் தொடருமா அப்படிங்கிறது இன்னும் டிஎன்பிசி தரப்புலேருந்து தெளிவான விளக்கம் வரல. ஸோ அதனால் இதை கேட்டால் இந்த பதில் தான் நான் சொல்லுவேன் யாருக்கும். ஸோ இதை படிங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ கால்ஃபர் எப்படியும் அவங்க வரத்துக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சிலபஸை சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கால்ஃபர் பற்றி சொல்லுவாங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் டைம் இருக்கும். ஸோ அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டை ஃபுல்லாக முடிச்சு வச்சிங்க. ஸோ அது எல்லா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு கொஷின் எப்படி சார் வேரி ஆகும் அப்படின்னா, ஸோ குரூப் 1 பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட். சரிங்களா? குரூப் 2 டிகிரி ஸ்டாண்டர்ட், குரூப் 4 எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஸோ வந்து நீங்கள் படிச்சுக்கும்போது தெரியும், சிலபஸ் ஒன்றாவே இருந்தாலும் அந்த தரம் வேரி ஆகும். சரிங்களா? ஸோ சார் டிகிரி ஸ்டாண்டர்ட் டிகிரி புக்லேயே கேட்பாங்களா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோர்ஸ் எங்கே வேணாலும் இருக்கலாம், அந்த கொஷினோட தரம் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்கூல் புக் இருக்கிறதே கூற்றுகளாக அதிகமாக வச்சு கேட்டாங்கன்னா அது டிகிரி ஸ்டாண்டர்ட், அல்லது அனலைட்டிக்கலாக கேட்டால் அது டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ அதுவே டைரெக்டாக ஒரு கொஷின். சரிங்களா? ஸோ இந்திய அரசின் தலைவர். சரிங்களா? ஹூ இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்? யாருங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்திய அரசின் தலைவர் யாருக்கா தெரியுமா? ஹூ இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், ஹூ இஸ் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்? அரசின் தலைவர் யார், அரசாங்கத்தின் தலைவர் யார்? சரி, ஓகே. ஸோ இது வந்து வில் பி லியன். சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் கற்றுப்பீங்க. ஸோ அரசின் தலைவர் என்பது குடியரசுத் தலைவர். சரிங்களா? ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? அரசு என்பது ஸ்டாட்டிக், அரசாங்கம் என்பது டைனமிக், மாறக்கூடியது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி டைரக்ட் கொஸ்டினாக கேட்டாங்கன்னா அது எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஒரு 10வது படித்த பையன் டைரக்ட் கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணுவான். சரிங்களா? அதுலேயும் சில கொஸ்டின்ஸ் வந்து கூற்றுகள் வைப்பாங்க. அது கொஞ்சம் டஃப் ஓரியன்டாக அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? பட் ஆனால்
டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் குரூப் 1 குரூப் 2 பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தே கேட்டிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க, அதிகமாக கூற்றுகளோ அல்லது விளக்கங்களோ அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ கூற்று காரணங்களோ அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி குரூப் 4க்கு இன்னமும் சிலபஸ் வந்து டிஎன்பிசி தரப்புலேருந்து முழுமையான அறிவிப்பு வரல. வந்தால் அதை படி நம்ம ஃபாலோ பண்ணி படிக்கணும். ஓகே, வேற யாருக்கா டவுட்ஸ்? வேற ஏதாவது கேளுங்க. மாணவர்களுக்கு கேள்விக்கே இடமில்லாத அளவுல நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருக்கீங்க சார். உண்மையிலேயே வந்து மிக்க நன்றி. மாறன் ஐயா ஏதோ பேசுறீங்க, ஐயா சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் நான் டாக்டர் முத்துமாறன். ரொம்ப தெளிவான பேச்சு, மாணவர்களுக்கு எந்த அளவுல எளிமையா புரியணுமோ அந்த அளவுக்கு அவ்வளவு எடுத்து சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு பெரிய நிறுவனத்துல நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை எங்களுடைய இந்த கல்லூரியில எங்களோட மாணவர்களுக்கு நீங்க சொன்ன விதம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே மாணவர்களை காட்டிலும் பேராசிரியர்களுக்கும் நல்ல ஒரு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேச்சு உங்களோடது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ நம்ம வந்து குரூப் 1 எக்ஸாம் ஆர் குரூப் 2 எக்ஸாம் இதெல்லாமே நம்ம எழுதுறோம். இதுல வந்து எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜெனரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி பேப்பர்ல இருக்கும். நான் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு எழுதி. எனக்கு ஒரு சந்தேகம், அதில் வந்து முன்னாடி அதுல 200 கேள்விகள்ல 100 கேள்வி ஜெனரல் நாலேஜ் கேள்வியாகவும் அடுத்த 100 வந்து தமிழாகவும் இருக்கும். இப்ப அந்த கேள்வி எப்படி சார் மாறி இருக்கு அப்படிங்கறது கேட்கறதுக்காக. ஏன்னா 175 + 25 அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. அதுல அந்த இப்ப இருக்கிற அந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி, தமிழ் அதுல எந்த அளவுக்கு அதுல ஆதிக்கம் இருக்கு, தமிழுக்கான அந்த கேள்விகள் எவ்வளவு கேள்விகள் கேட்கப்படுது, எவ்வளவு கேள்விகள் வந்து ஜெனரல் நாலேஜ் ஆகவும் அல்லது இப்ப இந்த கணக்கு சார்ந்த மேத்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் அதுக்குள்ள பதிவாகுதுங்கிறத சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அதான் சார், நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த ஜென்ரல் தமிழ் 100 கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரம் 50 டாபிக்ஸ். ஸோ அதுக்கடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸில் இப்போ இருக்கிற போர்ஷனில் யூனிட் 8, 9 கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ மீதி இருக்கிற பகுதிகள்லாம் வந்து நம்மளுக்கு 10 யூனிட்ஸாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஏற்கனவே இருந்த பேட்டர்ன். ஸோ இப்போ ரிவைஸ் பண்ண பேட்டர்னில் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், தமிழ்நாடு கல்ச்சராக இருக்கட்டும், தமிழ்நாடு லிட்ரேச்சராக இருக்கட்டும், சரிங்களா, தமிழ் லிட்ரேச்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே யூனிட் 8ல் கம்ப்ரைஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ யூனிட் 8ஓட டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஹிஸ்ட்ரி ஒன்று, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஒன்று. ஸோ அதுக்கு அடுத்தது சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இது ஒன்று. சரிங்களா? அந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சொசைட்டி ஹிஸ்ட்ரி, சமுதாய வரலாறு, அதோடைய டிஸ்கவரிஸ், சரிங்களா, ஆர்கியாலஜி டிஸ்கவரி, தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஸோ அதுக்கு அடுத்தது தமிழ் இலக்கிய வரலாறு, சங்கம் ஏஜ் டு டில் டேட், அது ஒரு வாரத்தில் முடிச்சுட்டாங்க. தமிழ் இலக்கிய வரலாறு 50 டாபிக் இங்கே உள்ள வந்ததுக்கு அர்த்தம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு வாரத்தை இலக்கியம் ஃபுல்லாக உள்ள வந்துடுது. ஸோ இலக்கணம் மட்டும் கிடையாது. சரி, அடுத்தது வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வரலாற்றுக்கு முற்பட்ட புதிய கற்கால பழைய கற்கால இருந்து தமிழ்நாடை எடுத்து ஸோ டில் டேட் வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டாக இருக்கட்டும். ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும், ஸோ நீதி கட்சி உருவாக்குற வரைக்கும் யூனிட் 8ல் வந்துடுது. நீதி கட்சி உருவானதுலேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டாக யூனிட் 9ல் வந்துடுது. ஸோ அதில் வந்து தமிழ்நாடு ஜாகிரஃபியும் படிக்கணும், தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் படிக்கணும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும். ஸோ இது எல்லாமே யூனிட் 9ல் வந்துடும். ஸோ அந்த யூனிட் 8க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குரூப் 1ல் கிட்டத்தட்ட ஒரு 45 கொஸ்டின், அது ஒரு ஸ்லைடு இருந்தது, நான் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 8லேருந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியையும் தமிழ்நாடு கலாச்சாரத்தையும் தமிழ்நாடு இலக்கியத்தையும், அந்த இலக்கியத்திலையும் பார்த்தீங்கன்னா இலக்கியம் சம்மந்தமாக டைரெக்டாக ஒரு 10 கொஸ்டின்ஸும், திருக்குறள் சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 வினாக்கள் டைரெக்டாக கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது தமிழுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து தமிழ்நாடு இலக்கியம் மட்டும் இல்லாமல் வரலாறையும் கலாச்சாரத்தையும் புரிந்து கொள்ளும் விதமாக தான் புதிய பாடத்திட்டம் வந்து இருக்குங்க. அப்போ ஒரு 40 கேள்விகள் தமிழ்ல இருந்து கேட்கப்படுது அப்படிங்களா சார்? ஆமா ஆமா. இப்போ மாரணையோட கேள்விக்கு ஒரு 6 வருடமா இந்த இதுக்குள்ளாரையே பயணிக்கிறதுனால பொதுவா எல்லாருமே வந்து தமிழ் வந்து எடுத்துட்டாங்க, குறைச்சிட்டாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே முன்னாடி வந்து ஒரு மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு போய் கூட எழுதிட முடியும் அப்படியான ஒரு இதுல இருந்தது.
ஆனால் இப்ப வச்சிருக்க இந்த சிலபஸை வந்து நிச்சயமா ஒரு அனலிட்டிக்கா வந்து ஒரு ரிசர்ச்சபிளா வந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வர கொஸ்டினை எதிர்கொள்ள முடியுன்ற அடிப்படையில குறிப்பா இயக்கங்களுக்கும் புதிய அந்த அரசினுடைய செயல் திட்டங்கள் என்னென்ன அப்படின்றதுக்கும் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில இருந்து எப்படி வந்து நம்முடைய மாநகராட்சி காலகட்டத்தில இருந்து இங்க நலத்திட்டங்கள் எல்லாம் உருவாயிருந்தது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய குரூப் 2 சிலபஸ் வந்து சொல்லுது. அப்போ முன்னை விட இன்னும் ஆழமாக நம்மளுடைய வரலாற்றுகளை புரட்டி போடுகின்ற அல்லது தேடி கண்டெடுக்கின்ற ஒரு நல்ல ஒரு முயற்சி தான் இப்போதைக்கு இருக்க குரூப் 2 சிலபஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லைங்க, அதாவது எல்லாமே சரிதாங்க. இதுல நான் அதுல எதுலையுமே மாற்றுக்கிறது இல்லை. நான் மாணவர்களுக்கு புரிகிற வகையில ஒரு சில விஷயங்களை கேட்கணும்னு நினைச்சேன். கேள்விகள் 100 முன்னாடி 200 இருந்துச்சு, அதுக்கு இவ்வளவு மார்க்குன்னு நாம வச்சிருந்தோம். அதுல கேள்விகள் முன்னாடி வந்து இப்ப 100னா தமிழ் 100 தமிழ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம தமிழுக்குன்னு வரும்போது அது எத்தனை சொல்ல போனா ஒரு தமிழ் வரலாறு சார்ந்தா அதான் 70 கேள்வி சொல்லலாங்க சார். 65 to 70 கேள்விகள் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாடு சம்பந்தமாகவே இருக்கும். அது இலக்கியமா இருக்கும், வரலாறா இருக்கும், பண்பாடு மற்றும் நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து 70 கேள்விகள். அதுதான் சார், அதுதான். ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு பிளான் பண்ணிட்டு போவோம். இப்போ ஜெனரல் நாலேஜ் இவ்வளவு இருக்கு, தமிழ் இவ்வளவு இருக்கு, அப்ப தமிழ்ல இவ்வளவு மார்க் எடுத்தா ஜெனரல் நாலேஜ்ல நம்ம இவ்வளவு மார்க் எடுத்தா நம்ம வந்து செலக்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும். ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது இந்த கேள்விகள் எவ்வளவு கேட்கப்படுது, அந்த கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கு எப்படி அவங்க தயார் செஞ்சுக்கலாம். வந்து இதுல பாசிட்டிவா நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் தமிழ் பிளஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் இருந்துச்சு. இன்னொரு போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கும். ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கும்போது ஸோ வந்து ஒரு தமிழை ஒரு சப்ஜெக்டாகவோ அல்லது தமிழை ஒரு சப்ஜெக்டா இல்லாத ஒரு மாணவர் என்ன பண்ண முடியும்னா ஜெனரல் இங்கிலீஷை எடுத்துட்டு ஸோ ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. தமிழ்நாடு பற்றி எந்தவித நாலேஜும் அவங்களுக்கு இருக்காது. முன்ன சிலபஸ்ல சவுத் இந்தியன் ஹிஸ்டரின்னு ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் அவங்க தமிழ்நாடு பற்றி படிப்பாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 2 யூனிட் தான் கவர் ஆகும். பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் மட்டும் படித்தா போதும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காமன் சிலபஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது. ஸோ 2 பேர்த்துக்கும் இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களா இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் படித்தவங்களா இருந்தாலும் சரி, முழுக்க இது கிராமப்புற மாணவர்களை வந்து அரசு பணிக்கு கொண்டு வரும் நோக்கில் மாற்றப்பட்ட பாடத்திட்டம் தான் சொல்லுவேன் நான். அப்படிங்கும்போது தமிழை வந்து கட்டாயம் தமிழ்நாடு வரலாறு பற்றியும், தமிழ்நாடு பண்பாடை பற்றியும், தமிழ்நாடு இலக்கியம் பற்றியும் இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தவங்க திணறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஸோ தமிழ்நாடு லிட்ரேச்சர் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃபுல்லாகவே தெரியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் சம்மந்தமாக ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து ஸ்கூல்ஸில் படித்ததோட சரி, அதுவும் வந்து தமிழ் படிக்காத மாணவர்களும் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து 2 இயர்ஸில் வந்து தமிழ் லாங்குவேஜ் கிளியர் பண்ணால் போதும், படிக்க தெரிஞ்சு அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அதில் பாஸ் பண்ணால் போதுன்னு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது தமிழே தெரியாத ஒரு மாணவர் வந்து உள்ள வரத்துக்கு வழிகோலியது முன்னாள் பாடத்திட்டம். ஆனால் வந்து இப்போ இருக்கிற பாடத்திட்டம் வந்து தமிழ்நாடு வரலாற்றையும், தமிழ்நாடு இலக்கியத்தையும், கலாச்சாரத்தையும் புரிந்து கொண்டால் மட்டுமே, அதுவும் ஆழமாக தெரிந்து கொண்டால் மட்டுமே தேர்வில் வந்து வெற்றி பெற முடியும் அளவுக்கு புதிய பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இது வரவேற்புக்குரிய பாடத்திட்டமே. ஓகே சார், ஓகே சார். சார், ஒரு மாணவி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கரா நீங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு தெளிவுபடுத்துறீங்க. கேள்விகள் வந்து தமிழ்ல இருக்குமா ஆங்கிலத்துல இருக்குமான்னு கேக்குறாங்க. போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், பட் இங்கிலீஷ் translation is compulsory and permanent. நன்றி சார். நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். நிறைய கேள்விகள் நமக்குள்ளார இருக்கும். உங்களுக்கு எப்போ தேவைன்னாலும் சாரை நம்ம வந்து அழைத்துக்கலாம். ஏன்னா இது போல விஷயங்கள்ல மிகுந்த ஈடுபாடுடையவர்ன்றதுனால எப்போ வேணாலும் நமக்கான தேவையை பொழுது அழைத்துக்கலாம் அப்படின்ற அடிப்படையில விழாவினுடைய நிறைவு. சரிங்க சார், நான் முடிச்சுக்கிறேன் சார். சார் சரிங்க சார். அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வகுப்பினை வந்து எனக்கு வழங்கிய தமிழாய்வுத்துறை தலைவர் திரு செந்தில்ராஜ் ஐயா அவர்களுக்கும், தந்தை ஹான்ஸ் ரோவர் கல்லூரியின் தாளாளர் அவர்களுக்கும், மற்றும் வரவேற்பு வழங்கிய தமிழாய்வுத்துறை தலைவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், ஸோ இந்த என்னுடைய உரையையும் என்னுடைய சோக கதையும் கேட்ட மாணவர்களுக்கு, ஸோ வருங்கால அரசு அதிகாரிகளாகிய உங்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம் கலந்த நன்றினை தெரிவித்து கொண்டு, ஸோ ஒரு அப்துல் கலாமோட ஒரு குவைட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், அதை நழுவ விடாதீர்கள். ஒரு கடமை, அதை நிறைவேற்றுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு லட்சியம், அதை சாதியுங்கள். வாழ்க்கை ஒரு சோகம், அதை தாங்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு போராட்டம், வென்று காட்டுங்கள்.
வாழ்க்கை என்பது ஒரு பயணம், நடத்தி முடியுங்கள். ஸோ மீண்டும் அரசு அதிகாரிகளாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜகோபால். உங்களுக்கு உங்கள் தந்தை ஹான்ஸ் ரோவர் கல்லூரிக்கு அரசு பணி தொடர்பாக, தேர்வாணைய தேர்வுகள் தொடர்பாக எந்த நேரமும் எந்நேரமும் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருப்பேன் என்று உறுதி கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. பிள்ளை மொழி தமிழால் கொள்ளை கொள்ளும் கவி புனைவாய் பிள்ளை தமிழின் பேத்தியே முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவி சாந்தி அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். திங்களோடும் சிலம்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குகடல் இவற்றோடு பிறந்த தமிழுக்கு என் முதல் வணக்கம். என் தமிழ் சொந்தங்களுக்கு மறு வணக்கம். நம் தமிழாய்வு துறையில் மாணவர்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் மிகப்பெரிய அங்கமாக போட்டித் தேர்வுக்கான வகுப்புகள் இருக்கின்றது. இன்று இந்த போட்டித் தேர்வுக்கான வகுப்பின் தொடக்க நிகழ்வை நடத்த காரணமாக இருந்த எம் துறையின் அனைத்து இருபால் பேராசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மேலும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரவேற்புரை வழங்கிய முனைவர் சி அனிதா அம்மா அவர்களுக்கு நன்றி. தலைமை உரை வழங்கிய டாக்டர் ஜி சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. மிக சுருக்கமான முன்னிலை உரை வழங்கிய டாக்டர் தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் நன்றி. இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினரை மிக சிறப்பாக அறிமுகம் செய்து நோக்க உரை வழங்கிய தந்தை ஹான்ஸ் ரோவர் கல்லூரியின் தமிழாய்வுத்துறை தலைவர் முனைவர் கா செந்தில்ராஜா ஐயா அவர்களுக்கு நன்றி. விவேகானந்தரின் வரிகளை தன் மனதில் கொண்டு தன் கடந்து வந்த பாதையை ஒரு அனுபவமாக கூறி மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தேர்வை பற்றிய ஒரு தெளிவையும் வெற்றி பெறுவதற்கான வழிமுறையையும் மிக அருமையாக கூறி சிறப்புரை வழங்கிய போ ராஜகோபால் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வை முறையாக தொகுத்து வழங்கிய ரம்யா அம்மா அவர்களுக்கும் நன்றி. மேலும் இப்படி ஒரு அரிய வாய்ப்பை மாணவர்களுக்கு உருவாக்கி எம் துறை தலைவர் மற்றும் இருபால் பேராசிரியர்களுக்கும் என் சார்பாகவும் என் சக நண்பர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். எம் போட்டித் தேர்வுக்கான வகுப்பில் கலந்து கொண்டு எதிர்கால அரசு ஊழியர்களாக மின்ன காத்திருக்கும் என் சக நண்பர்களுக்கு என் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். வாழ்க தமிழ். நன்றிங்க ஐயா. நறுக்கான நன்றி உரைக்கு நன்றி. கன்னித்தமிழனை இதழினால் காதலித்தால் கற்கண்டின் சுவை உடலெல்லாம் ஊற்றெடுக்கும். விழாவின் நிறைவாக நாட்டுப்பண்ணும் நவில முடியாததால் நெஞ்சு நிறைந்து நினைத்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். அட்மின் ஆஃப் பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். சார் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடலாம் சார், கட் பண்ணிடலாம் சார். ஸ்வேதா ஆஃப் பண்ணிருங்கம்மா.